अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुह व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु। व अशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। अम्मा बाद फ़इन्न अस्दक़ल हदीसी किताबुल्लाह व खैरल हदी हदी मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम व शर्रल उमूरि मुहदसातुहा व कुल्ल मुहदसतिन बिदअह व कुल्ल बिदअतिन ज़लाला व कुल्ल ज़लालतिन फिन्नार। या अय्युहल्लज़ीना आमनु तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून। அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடையவனுமான அந்த அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்தேன். அவனுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் நாம் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி நடக்கின்ற அனைத்து மக்கள் மீதிலும் குறிப்பாக இங்கு ஒன்று குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதிலும் நிறுவட்டுமா. கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்ற 10 மாத செயல் திட்டத்தினுடைய இந்த செயல் திட்டத்தை நாம் எவ்வாறு மக்கள் மத்தியிலே தாவா பணியாக, அழைப்பு பணியாக கொண்டு செல்வது என்கிற திட்டமிடல்கள் பேசப்படுவதற்கான செயல் வீரர்கள் வீராங்கனை கூட்டத்தில் நாம் எல்லாம் திரளாக கொண்டிருக்கிறோம். இங்கே சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற உயரிய சிந்தனையோடு நாம் எல்லாம் இங்கே ஒன்று கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை கேட்டோமோ அதை நம் வாழ்வில் நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. நம்முடைய எண்ணங்களையும் செயல்களையும் அல்லாஹ் சீராக்குவானாக என்றவுடன் பிரார்த்தித்தவனாக என்னுடைய தலைப்பின் கீழாக சில தகவல்களை நான் விவரிக்க ஆசைப்படுகிறேன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இந்த அமைப்பு மற்ற அரசியல் கட்சிகள் போல ஒரு அமைப்பு கிடையாது. இந்த அமைப்பினுடைய நோக்கம் முழுக்க முழுக்க மறுமையை சார்ந்ததாகத்தான் இருக்கின்றது. மரணத்திற்கு பின்னால் உள்ள அந்த வாழ்க்கையில இந்த மனித சமுதாயம் வெற்றி பெற வேண்டும், நாம் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இதனுடைய கொள்கை, கோட்பாடுகள், சட்டத்திட்டங்கள் எல்லாமே இருக்கின்றன. அதனாலதான் ஒவ்வொரு வருடத்திலே 10 மாத காலம், 6 மாத காலம், 3 மாத காலம் என ஒவ்வொரு காலகட்டத்திலே எந்தெந்த பிரச்சனைகள் தலை தூக்கி இருக்கின்றனவோ அந்த பிரச்சனைகளை மையப்படுத்தி ஒரு அஜெண்டாவை, ஒரு செயல் திட்டத்தை நம் கிளை மாவட்ட நிர்வாகிகளிடம் வழங்கி நம்முடைய தாயிகள், ஆண் பேச்சாளர்கள், பெண் பேச்சாளர்கள் வழியாக ஒட்டுமொத்தமான இந்தியாவில எங்கெல்லாம் நம்முடைய கிளைகள் இருக்கின்றனவோ, இந்தியாவை தாண்டி வளைகுடா நாடுகளில, வெளிநாடுகளில் எங்கெல்லாம் நம்முடைய கிளைகள் இருக்கின்றனவோ அங்கெல்லாம் நமக்கு தெரிந்த இந்த மொழியில மக்கள் மத்தியில இந்த ஏகத்துவத்தினுடைய கருத்தை சேர்த்துவிட வேண்டும் என்ற அடிப்படையில இந்த செயல் திட்டத்தை வகுத்து மக்கள் மத்தியில தாவா பணிகளை நாம் செய்து அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால், கிருபையினால் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை நாம் அடைந்திருக்கின்றோம். இது 1980, 90, 2000 போன்ற ஒவ்வொரு காலகட்டத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் இதனுடைய வளர்ச்சி விகிதமே அதற்குண்டான ஆதாரம்.
ஆரம்பத்திலே இதை நாம் கொள்கையை சொல்லும் பொழுது ஒருவர் இருவராகத்தான் நாம் இருந்தோம். இப்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நபர்களை ஒவ்வொரு கிளையிலையும் மாவட்டத்திலையும் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறார். அவர்கள் நம்முடைய பள்ளிவாசலுக்கு தான் நிறைய நபர்கள் வரமாட்டார்களே தவிர நம்முடைய கொள்கையை ஆயிரக்கணக்கானவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தர்கா வழிபாடுகளுக்கு செல்லாதவர்கள் நிறைய பேர் உருவாகி இருக்கிறார்கள். தாயத்து தகடு கட்டுவது இணை வைப்பு என்ற கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஃபாத்தியா மௌலிது போன்றதெல்லாம் ஓதுவதை நிப்பாட்டக்கூடியதை பார்க்கிறோம். ஆனால் ஆலிம்கள் விடுவது கிடையாது. சுன்னத் ஜமாத் போன்றவர்கள் அதனுடைய தலைமையாக ஆலிம்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ நடத்த வேண்டும் என்று சுற்றறிக்கை அனுப்பக்கூடிய அளவுக்கு அவர்கள் செய்கிறார்கள். ஆனாலும் மக்களிடத்துல அந்த தாக்கம் நம்முடைய பிரச்சாரத்தினுடைய விளைவாக குறைந்திருப்பதை பார்க்கிறோம். ஆனால் இன்னும் இருக்கின்றது. ஒரு 30% குறைந்திருக்கிறது, ஒரு 20% குறைந்திருக்கிறது வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாமே தவிர இன்னும் 70-80% மக்களை நாம் வென்றெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். ஆனால் எதற்காக இதை குறிப்பிடுகிறேன் என்றால், இந்த பிரச்சாரம், இந்த ஏகத்துவ பிரச்சாரம் என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அந்த வெற்றி நாம சொல்ல 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 அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படி தௌஹீத் பிரச்சாரத்தை ஒரு ஊர்ல போய் நாம் சொல்றோம்ல, சொல்லக்கூடிய நபர்களை பார்த்து சொன்னார்கள், பதா அல் இஸ்லாம கரீபா, பதா அல் இஸ்லாமு கரீபா, இஸ்லாம் புதுமையாகத்தான் தோன்றியது என்று குறிப்பிடுகிறார்கள். இஸ்லாம் புதுமையாக தோன்றல. அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்போது இந்த பூமியில வந்தாரோ அப்போது இஸ்லாமும் வந்துவிட்டது. இஸ்லாம் புதுமையாக தோன்றவில்லை. ஆனால் ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் புதுமையாக தோன்றியதாக கூறுகிறார்கள்? அதாவது இஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் மத்தியில மறைந்து விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40வது வயதுல இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துறாங்க. அப்போ அந்த மக்களுக்கு அது புதுசு. ஷிர்க் கூடாது, தௌஹீது தான், சிலையை வணங்கக்கூடாது, அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கக்கூடாது, அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும் என்று சொல்லும் பொழுது அவங்களுக்கு அது புதுசு. அதை ரசூலுல்லாஹ் குறிப்பிடுறாங்க, பத அல் இஸ்லாமு கரீபா, இந்த இஸ்லாம் புதுமையாகத்தான் தோன்றியது. நான் சொல்லும் போது புதுசா பார்த்தா, புது கொள்கையா இருக்குன்னு பார்த்தா. அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க, சயஊது கமா பத, ஒரு காலம் வரும், அப்போது மீண்டும் நான் சொல்லும் பொழுது எந்த நிலை ஏற்பட்டதோ அந்த நிலை ஒவ்வொரு ஊர்லையும் ஏற்படும். ஒரு காலம் வரும், மீண்டும் ஒரு காலம் திரும்பும். அந்த நேரத்தில் எப்படி ஏற்படும் என்று சொன்னால், நான் சொல்லும் போது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தௌஹீதை எப்படி புதிதாக பார்த்தார்களோ, புதியது என்று சொன்னார்களோ, அப்படி சொல்லக்கூடிய ஒரு காலம் திரும்பும். ஃபத்தூபாலில் உரபா, ரசூலுல்லாஹ் குறிப்பிடுறாங்க, அந்த நேரத்துல ஊர்ல 4 பேர் இருந்துகிட்டு 2 பேர் இருந்துகிட்டு இஸ்லாமிய மார்க்கத்தை அறிமுகப்படுத்துறாங்கல்ல, ஷிர்க்ல இருக்கக்கூடிய, இணை வைப்புல, பிதஅத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு தௌஹீதை அறிமுகப்படுத்துகிறார்களே, ஃபத்தூபாலில் உரபா, அந்த புதுமைவாதிகளுக்கு சுப செய்தி உண்டாகட்டும் என்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். புதுமைவாதிகள் அவங்க, தௌஹீதை சொல்லக்கூடிய புதுமைவாதிகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் புதுமைவாதி, நாமும் புதுமைவாதிகள். இந்த புதுமைவாதிகளுக்கு சுப செய்தி, சொர்க்கம் இருக்கிறது என்ற நற்செய்தி உண்டாகட்டும் என்று குறிப்பிடுகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இது சஹீஹ் முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கு. அப்போ ஒரு ஊர்ல எல்லாமே நூற்றுக்கணக்கானவர்கள் வளர்ந்த பிறகு நாம் போய் தௌஹீதை சொல்கிறேன் என்று சொன்னால் அது இல்ல பிரச்சாரத்தினுடைய அளவுகோல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அதை நமக்கு கற்றுக் கொடுக்கல. யாருமே இருக்க மாட்டான். நீதான் அந்த ஊர்ல போய் அறிமுகப்படுத்தணும். நீதான் அந்த ஊர்ல போய் தர்கா வழிபாடு இணை வைப்பு என்பதை கூறணும். தாயத்து கட்டுவது இணை வைப்பு என்று கூறணும். சூனியம் என்பது இணை வைப்புன்னு கூறணும். ஜோசியம் இணை வைப்புன்னு கூறணும். அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்க கூடாது என்று கூறணும். அனைத்து ஆற்றல்களும் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது என்று நீ கூறணும். அல்லாஹ் எதை இறக்கி இருக்கிறானோ அந்த குர்ஆனை தான் நாம் பின்பற்ற வேண்டும். மனித கருத்துக்களை எல்லாம் பின்பற்றக்கூடாது, முன்னோர்களை பின்பற்றக்கூடாது, மூதாதையர்களை பின்பற்றக்கூடாது, ஊர் மக்களை பின்பற்றக்கூடாது. அல்லாஹ் அருளிய வேதத்தை தான் நாம் பின்பற்ற வேண்டும் என்ற விஷயத்தை நாம் தான் அறிமுகப்படுத்த வேண்டும். அப்ப கடந்த காலத்துல பல அஜெண்டா எடுத்தோமா இல்லையா? ஷிர்க் ஒழிப்பு மாநாடு என்ற ஒரு அஜெண்டா எடுத்தோம், செயல் திட்டம் எடுத்தோம்.
தேனி மாவட்டம், அதுல எவ்வாறு நீங்கள் களப்பணியை செய்தீங்க? வீடு வீடா போனீங்களா? நீங்க நினைவு இருக்கா? தாயத்துகள் தகடுகள்லாம் அறுத்துக்கிட்டு வந்தீங்களா வீடு வீடா போய்? இதெல்லாம் கட்டுறது இணை வைப்பு. ரசூலுல்லாஹ் தாயத்தை தொங்க விடுவது ஷிர்க், இணை வைப்பு என்று கூறி இருக்கிறாங்க. ஹதீஸை கூறி அறுத்து விட்டு வந்தோமா இல்லையா? தர்கா வழிபாடு பத்தி எதிர்த்து பேசணுமா இல்லையா? மதீனால இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்ணறைக்கு மேல இருக்கக்கூடிய பச்சை நிற குப்பா டூம், இது கூட அகற்றப்பட வேண்டியது. மண்ணறைக்கு மேல் ஒரு கட்டடங்கள் கட்டக்கூடாது, வழிபாட்டு தலம் எழுப்பக்கூடாது. எந்த மண்ணை பூமியிலிருந்து எடுத்தோமோ அந்த மண்ணை தான் போட்டு அடக்கம் செய்ய வேண்டுமே தவிர அதற்கு மேல் வழிபாட்டு தலம் எழுப்பாட்டக்கூடாது, தர்கா கட்டக்கூடாது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கும் பொருந்தும் என்று ஆரம்பித்த அந்த பிரச்சாரம் ஷிர்க் ஒழிப்பு மாநாடு வரைக்கும் நடந்தது. திருச்சியில ஜனவரி 31 என்று நினைக்கிறேன். அதுல அது கடைசி நிகழ்வு தான். ஜனவரி 31 மாநாடுன்றது கடைசி நிகழ்வு. ஆனால் ஒவ்வொரு மாவட்டத்தில் நடந்த அந்த பிரச்சாரங்கள் இருக்கு பாருங்க, தௌஹீதினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு அத்தாரிட்டியாக, ஆதாரமாக இருந்தது. அந்த நேரத்துல சென்னையில வெள்ளம் வரும் பொழுது நம்ம களப்பணியாளர்கள், நம் கொள்கை சொந்தங்கள், சகோதரர்கள் ஒரு டி-ஷர்ட் அணிந்து கொண்டு அங்க அந்த வேலையில வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதற்கு இறங்குறாங்க. ஒரு விரல் வைத்துக் கொண்டு ஷிர்க் என்ற அந்த வாசகத்தில் ஷிர்கை வேறறுப்போம் என்ற ஒரு வாசகம், தௌஹீத் என்ற அந்த வாசகம் எல்லாம் அதில் பதிந்த வாசக டி-ஷர்ட்டுகளை போட்டுக்கொண்டு அந்த வேலை செய்யும் பொழுது ஷிர்க்னா என்ன என்று பிற மதத்தவர்கள் எல்லாம் கேட்கக்கூடிய நிலை, தௌஹீத்னா என்னங்க என்று பிற மத மக்கள் எல்லாம் கேட்கக்கூடிய நிலை. அர்ஜுன் சம்பத் போன்ற இந்து முன்னணியினர் எல்லாம் இவர்கள் ஷிர்கை ஒழிக்க போகிறார்களாம், கோயிலை உடைக்க போகிறார்களாம் என்று அவர்கள் நமக்கு எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடிய அளவுக்கு நிலைகள் ஏற்பட்டது. அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் அந்த மாநாடு நடந்தது. நாம் என்ன கருத்தை சொல்ல வந்தோமோ அது ஒரு பெரிய சதவீதமான மக்களிடத்தில் அந்த கருத்து போய் சென்றதா இல்லையா? இதான் செயல் திட்டம். ஒரு அஜெண்டா நம்ம எடுக்கிறோம் என்று சொன்னால் அந்த சமூகத்தினுடைய சூழ்நிலையை கவனிக்கணும். எந்த கருத்துக்களை, இந்த இஸ்லாமிய மார்க்கத்துடைய கருத்துக்களை நம் பாமர மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவைகள் இருக்கிறதுன்னு பார்க்கணும். அப்போ அது போன்ற கருத்துக்களை எல்லாம் கொண்டு போய் நாம் சேர்த்த பிறகு ஒரு 10 மாத கால செயல் திட்டத்துக்கு பிறகு இதனுடைய இந்த செயல் திட்டத்தை நாம் செயல்படுத்தி இருக்கிறோமே, இந்த பணிகளால் புதிதாக வந்தவர்கள் எத்தனை பேர், நாம போய் எத்தனை பேருக்கு போய் சொல்லி இருக்கிறோம்? உத்தமபாளையத்துல மொஹல்லா இருக்கிறது என்றால் எவ்வளவு குடும்பங்கள் இருக்கிறாங்க. இந்த அஜெண்டாவை வைத்து எவ்வளவு இந்த குடும்பங்களுக்கு இந்த தௌஹீதுடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்து இருக்கிறோம். எத்தனை பேர் புதிதாக ஜும்மாவுக்கு வந்திருக்கிறாங்க, வரவே இல்லை என்று சொன்னாலும் இத்தனை பேருக்கு நாம சொல்லிவிட்டோம் என்ற நன்மை, அல்லது அவங்க பிள்ளைகள் மக்தப் மதர்சாவில் வந்து சேரக்கூடிய நன்மை, அல்லது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஜும்மாவுக்கு கலந்து கொள்ளக்கூடிய நன்மை. இல்லை என்றால் எதிரியாக இருக்கக்கூடிய அவர்கள் இவங்க நல்லதான சொல்றாங்க, நல்ல கருத்து தானே சொல்றாங்க என்று நம்முடைய கருத்தை காது கேட்டு கொடுத்து கேட்கக்கூடிய அளவுக்கு மாறக்கூடிய நிலை. இது ஏதாவது ஒண்ணு ஏற்படுமா இல்லையா? அப்போ ஏராளமான நன்மை இருக்கிறது. அப்போ ஷிர்க் ஒழிப்பு மாநாடு நிறைய சொல்லலாம், சில உதாரணங்கள். அதுக்கு அடுத்து நிறைய நடந்தது. ஒன்றரை மட்டும் நான் மேற்கோள் காட்டுறேன். திருக்குரான் மாநில மாநாடு என்று நாம் நடத்தலாம். உளுந்தூர்பேட்டையில திருக்குரான் மாநில மாநாடு. இந்த திருக்குரான் மாநில மாநாட்டை வச்சு ஒவ்வொரு மாதமும் இது போன்ற ஒரு செயல் திட்டத்தை மக்கள்கிட்ட கொடுத்தோம். குரானை பிற மத மக்களுக்கு சேர்க்க வேண்டிய ஒரு அஜெண்டா, பிள்ளைகள் குரானை படிக்க மனனம் செய்ய வேண்டிய ஒரு அஜெண்டா, அதுல தஜ்வீத் முறையில் அழகான முறையில் ஓடக்கூடிய ஒரு அஜெண்டா என்று சொல்லி ஏற்பாடு செய்தோம். ஒவ்வொரு கிளையும் குரான் ஓடக்கூடிய நிலைகள் ஏற்பட்டதை பார்த்தோம். சின்ன சின்ன பிள்ளைகள் வீடியோவா பேசி அவங்க அழகான குரல்ல குரானை ஓதுனதெல்லாம் பார்க்கும் பொழுது மெய் சிலிர்க்கக்கூடியதா இருந்துச்சு. கிளை அளவுல போட்டி, அதுக்கடுத்து மாவட்டம் அளவுல போட்டி, அதுக்கப்புறம் மாநில அளவுல போட்டி நடத்தி மாநாட்டில் அவர்கள் பரிசு வாங்கக்கூடிய நேரத்துல நெகிழ்ச்சியாக இருந்தார்கள். அப்ப இது போன்ற ஒரு விஷயத்துல நன்மையில ஒன்று சேருகிறோமே என்ற அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு காட்டி கொடுத்த ஒரு விஷயத்தில் நன்மையில போட்டி போடக்கூடியவர்களாக சஹாபாக்களை உருவாக்கினார்களே, அப்படி நாம் உருவாக்கக்கூடிய சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டதை நம்ம பார்த்தோம். இப்படி நிறைய சொல்லலாம்.
கடைசியா எடுத்தது அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு அஜெண்டா. அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு தலைப்பு எடுத்து அதுலயும் ஏறக்குறைய 10 மாத கால இது போன்ற செயல் திட்டத்தை எடுத்து அதுல 10 மாசத்தையும் நான் சொல்ல நேரம் இருக்காது, 1-2 மேற்கோள் காட்டுற மாதிரி. அதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இளைஞராக இருந்தார், மூட நம்பிக்கைக்கு எதிராக அவர் இருந்தார். இளைஞராக இப்ராஹிம் நபி என்ற ஒரு மாச திட்டத்தை எடுத்து அந்த 1 மாத காலத்துல இளைஞர்களை போய் சந்திக்கணும். இளைஞர்கள் மது போதையில இருக்கிறான், இளைஞர்கள் பீடி சிகரெட்ல இருக்கிறான், இளைஞர்கள் கூத்தாடிகள் பின்னாடி போறான், இளைஞர்கள் கிரிக்கெட் பின்னாடி பைத்தியமா இருக்கிறான், இளைஞர்கள் வீண் விளையாட்டுல சுத்தி கொண்டிருக்கிறான், பெண்கள் எல்லாம் அப்படி இருக்கிறாங்க என்று சொல்லி 1 மாத காலம் போதைக்கு எதிராக பேரணி பிரச்சாரத்தை நாம் ஏற்பாடு செய்தோம். பெரிய அளவுக்கு நடந்தது. அதிகாரிகள் எல்லாம் வரவேற்றார்கள். நாங்களே இதை சொல்லலாம் இருக்கோம், நடத்துங்க, இந்த மது போதைக்கு எதிராக பேரணி போங்க என்று சொல்லி நம்ம ஆர்வப்படுத்துறாங்க. பேரணி போகும்போது இளைஞர்கள் ஒவ்வொரு பள்ளிவாசல்களையும் மர்க்கஸ்களையும் புதிய புதிய இளைஞர்கள் உள்ள தர்பியாக்கள் நடந்தது, கேள்வி பதில் நிகழ்ச்சி நடந்தது. இப்போ இளைஞர்கள் மத்தியில இந்த தௌஹீது கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவைகள் எவ்வளவு உள்ளத்துல மக்களிடத்துல கிடங்காக இருக்கிறது, ஒரு எண்ணமாக இருக்கிறது என்பதை நம்ம அதுல பார்ப்போம். அது குறிப்பிட்டு சொல்லலாம். அந்த அஜெண்டாவுல மக்கள் மத்தியில் ஏற்படுத்தின தாக்கத்துல அது ஒரு விஷயம். இன்னொன்று தனிநபர் தாவா. இந்த தௌஹீது வளர்ந்தது பெரிய பெரிய மாநாடு மூலமாகவோ பொதுக்கூட்டங்கள் மூலமாகவோ தெருமுனை பிரச்சாரங்கள் மூலமாக இல்லை. அதுவும் இருக்கலாம், அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம், மாற்று கருத்து இல்லை. நேருக்கு நேராக ஒருத்தர் சந்திச்சு நம்ம தௌஹீதுடைய கருத்துக்களை சொல்லும் பொழுது அவங்க நிறைய கேள்விகள் நம்ம கிட்ட கேட்பாங்க, குற்றச்சாட்டுகள் வைப்பாங்க, விமர்சனம் வைப்பாங்க. நம்ம கோபமே படாம அந்த விமர்சனங்களுக்கு அந்த குற்றச்சாட்டுகளுக்கு போய் பதில் கொடுத்து வந்தோமே, ஆதாரங்களை பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு போய் அவங்களுக்கு காமிச்சுட்டு வந்தோமே, இதன் மூலமாகத்தான் தௌஹீத் அதிகமா வளர்ந்தது. இப்போது அதெல்லாம் நம்ம கிட்ட கம்மியாயிடுச்சு. தனிநபர் தாவாவே என்ன இல்லைங்க, ரொம்ப 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 குறைஞ்சிருச்சு. இத திரும்ப மக்களுக்கு வர வைக்க வேண்டும் என்பதற்காக தனிநபர் தாவா என்ற ஒரு செயல் திட்டத்தை எடுத்து வேற எந்த பணியும் செய்யக்கூடாது. தெருமுனை கூட்டம் நடத்தக்கூடாது, பெண்கள் பயான் நடத்தக்கூடாது, மாநாடு பொதுக்கூட்டம் எதுவுமே நடத்தக்கூடாது. முழுக்க முழுக்க நீங்க தனிநபர் தாவா மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி இத மாவட்டத்தை தூண்ட வேண்டும், ஆர்வப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு மாநில நிர்வாகிகள் அந்த மாவட்டத்துக்கு போயிட்டோம். மாவட்டத்துக்கு போய் எல்லா கிளைகளுக்கு போய் இப்படிதான் தனிநபர் தாவா செய்யணும் என்று அவர்களுக்கு நடத்தி 1 மாத காலங்கள் முழுவதுமாக தனிநபர் தாவா நடந்தது. அதுவும் பெரிய அளவுக்கு ஒரு அழைப்பு பணியாக இருந்தது. அப்ப இது போல ஒரு அஜெண்டாவை நாம் எடுக்கிறோம் என்று சொன்னால், ஒரு செயல் திட்டத்தை எடுக்கிறோம் என்று சொன்னால் அது ஒரு அடையாளத்திற்காக அல்ல. எத்தனை பேருக்கு இந்த மார்க்கத்தினுடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்ந்திருக்கிறோம், எத்தனை பேர் கேட்டிருக்கிறாங்க, எத்தனை பேர் மனமாறி இருக்கிறாங்க, எத்தனை பேர் ஜும்மா புதுசா வந்திருக்கிறாங்க, எவ்வளவு நன்மைகள் நம்ம இந்த சமுதாயத்தை அடையவிருக்கக்கூடிய காரியத்தை செய்திருக்கிறோம் என்ற ஒரு விஷயத்தை செய்வதற்காக, நம்முடைய மரணத்திற்கு பின்னால் உள்ள அந்த வாழ்க்கையில் சொர்க்கம் என்ற மிகப்பெரிய ஒரு லட்சியத்தை அடைவதற்காக. அப்ப அந்த அடிப்படையில தாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அஜெண்டா 10 மாசம் முடிஞ்சு. 10 மாசம் முடியும் பொழுது தலைமைக்கு சில மாவட்டங்கள் வைத்த கோரிக்கை என்ன தெரியுமா? 10 மாசம் முடிய போது இதை முடிக்காம நீங்க இன்னும் ஒரு 4 மாசம் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாதான்னு கேட்டாங்க நம்ம கிட்ட. இது முடிய போகுது, நல்லதா நல்லபடியா தாவா பண்ணி போகுது கீழையில மாவட்டத்துல, இப்ப நல்ல பணி செய்யறாங்க, இன்னும் ஒரு 4 மாசம் கூட்டி வைக்க முடியாதா அவங்களால என்று நம்ம கிட்ட கோரிக்கை வைக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் இடத்துல தாவா பண்ணி போச்சு. மக்கள் கிட்ட என்ன இருக்கு? உள்ளத்துல அந்த ஏக்கம் இருக்கு, நம்ம போய் சொல்லணும். இருக்கக்கூடிய உங்களுக்கு கூட தாவா பண்ணி செய்யணுமான்னு கேட்டா என்ன சொல்வீங்க? ஆமா செய்யணும், பணிகள்ல என்னையும் பங்காளியா சேர்த்துக்கிறீங்க, நானும் களப்பணி செய்யறேன்றதான் உங்க உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய எண்ண ஓட்டம். அது எப்படி செய்யறது, எப்படி ஒதுக்கி செய்யறது என்றதுல திட்டமிடல்கள் இல்லாததுனால எனக்கு முன்னாள் உரையில கூட உங்களுக்கு அழகாக சொல்லப்பட்டுச்சு. ஒரு தடையாக இருப்பதற்கு எப்படி பொருளாதார ரீதியான காரணங்கள்லாம் நம்மளை பின்னடைவை சந்திக்க வைக்குது, குர்ஆனுடைய தொடர்பு எல்லாம் நம்ம தூரமா இருக்கிறதுனா எப்படி நம்ம பின் தங்கி இருக்கிறோம் எல்லாம் விளக்கமா பேசணுமா இல்லையா? அப்ப நம்ம திட்டமிடல்கள் சரியான முறையில செய்தோம் என்றால் வியாபாரத்துக்கு உண்டான நேரம் எது, குடும்பத்திற்கு உண்டான நேரம் எது,
இபாதத்துக்கு உண்டான நேரம் எது, தாவா பணிக்கு உண்டான நேரம் எது என்று நம்ம ஒதுக்கி விட்டால் சரியான முறையில போயிட்டே இருக்கு. யாருமே 24 மணி நேரம்ல தாவா பணி செய்யறதுல கிடையாது. எந்த மனிதராவது 24 மணி நேரமும் நீங்க ஜமாத்துக்காக இருங்கன்றது யாருன்னா சொல்றாங்களா? யாருமே இல்லை. ஒரு சில மணி நேரங்கள் தான் நம்ம அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்திற்காக, இந்த மார்க்கத்தை பிறருக்கு சொல்வதற்காக நாம் செய்யும் பொழுது இது ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையை நாம் அடைந்து கொள்ள முடியும் என்ற விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ளணும். அதுல ஒரு குர்ஆன் வசனத்தை நான் வாசித்து விட்டு இந்த 10 மாச அஜெண்டாவை நான் சொல்ல விருப்பப்படுறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் ஆராஃப்ல 157வது வசனத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி நிறைய பேசிட்டு வர்றான் அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத படிக்க தெரியாது, அவங்களுக்கு அவங்கள பத்தி இஞ்சில்ல சொல்லப்பட்டிருக்கு, தௌராத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த நபி இந்த மக்கள் இடத்துல நன்மையை ஏவுவாரு, தீமையை தடுப்பாரு. மக்கள் கிட்ட எல்லாம் எந்த சிரமம் இருக்குதோ அந்த சிரமமான சங்கிலியை உடைச்சி எறிவாரு, சிரமத்தை எல்லாம் நீக்குவாரு, இலகுவானதை கற்றுக் கொடுப்பாரு என்றெல்லாம் அல்லாஹ் அப்படியே ஒரு பட்டியல் போட்டுட்டு கடைசியா அல்லாஹ் பேசுகிறான். ஃபல்லதீன ஆமனூ பிஹி, யார் இந்த நபியை ஈமான் கொண்டு, இந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை இறை நம்பிக்கை கொண்டு, அவர் இறை தூதர் தான், அல்லாஹ் தான் அவரை நபியாக நியமித்தான் என்ற நம்பிக்கை கொண்டு அஸ்ஸரூஹு வ நஸரூஹு, அவரை கண்ணியப்படுத்தி அவருக்கு உதவி செய்து, வத்தபஉன் நூரல்லதி உன்ஸில மஅஹு, அவரோடு அருளப்பட்ட ஒளி இருக்குது, ஒளி என்றால் குர்ஆன், அவரோடு அருளப்பட்ட ஒளியை யார் பின்பற்றுகிறாரோ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்தான் வெற்றியாளராக இருப்பார் என்று அல்லாஹ் சொல்றார். யார் வெற்றியாளராக இருப்பாங்க? முதலாவது என்ன? ரசூலுல்லாஹ்வை ஈமான் கொள்றது முதலாவது. இரண்டாவது என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை கண்ணியப்படுத்துறது இரண்டாவது. மூணாவது என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு உதவி செய்யறது மூணாவது. நாலாவது என்னன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த ஒளி குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறதோ அந்த குர்ஆனை பின்பற்றி நடப்பது. குர்ஆன் என்றால் குர்ஆனும் ஹதீஸும், இதை பின்பற்றி நடப்பது. இப்படி செய்பவர் தான் உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்தான் வெற்றியாளராக இருப்பார், சொர்க்கவாசியா இருப்பார் அல்லாஹ் சொல்றான். மறுமையில வெற்றி பெறுவாரு, சொர்க்கவாதியாக இருப்பார் என்று பொருள். இந்த வசனத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போ உயிரோடு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வசனம் பேசக்கூடிய கருத்து என்ன? இப்போ சஹாபாக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் இந்த வசனம் அருளப்பட்டுச்சு. அவங்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த நபியை நீங்க ஈமான் கொள்ளணும். இரண்டாவது என்ன? அவரை நீங்கள் கண்ணியப்படுத்தணும். மூணாவது என்ன? நீங்க அவருக்கு உதவி செய்யணும். நாலாவது என்ன கேட்டா, அவருக்கு அருளப்பட்டதை நீங்கள் பின்பற்ற வேண்டும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஏத்துக்கிட்டா அவங்களை ஈமான் கொன்றது மட்டும் இல்ல, அவரை போய் கண்ணியப்படுத்துறது, கண்ணியம் கூட படுத்திடுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் ஓதிடுவோம். அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்றான் பாருங்க, நஸரு, அவருக்கு யார் உதவி செய்து அவரோடு அருளப்பட்ட அந்த குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுகிறாரோ என்ற அந்த வாசகம் இருக்கிறது. இது ஒரு முக்கியமான வாசகம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க இருந்துகிட்டு பத்ருக்கு வாங்கன்னு சொன்னா கிளம்பி அவங்க வாள் தூக்கிட்டு நிக்கணும். உஹது போருக்கு வாங்கன்னு சொன்னா உஹது போர்ல வாள் தூக்கிட்டு அவங்க நிக்கணும். உயிரையும் கொடுக்க முன் வரணும், பொருளாதாரையும் கொடுக்க வரணும், ரசூலுல்லாஹ்வுக்கு முழுக்க உதவி செய்து நிக்கணும். உயிரும் போகலாம், உடல் ஊனமும் ஆகலாம், உயிரோட திரும்பவும் வரலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி செய்யறதுன்னா என்னன்னு கேட்டா, அவங்க எந்த ஜிஹாதை, எந்த நல்ல காரியத்தை செய்ய சொல்றாங்களோ அந்த காரியத்துல உதவி செய்யறது. இப்ப ரசூலுல்லாஹ் மௌத் ஆயிட்டாங்க, இப்ப இல்ல. இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நம்பி இருக்கிறோம், நம்ம அவங்களை கண்ணியப்படுத்துறோம். இந்த உதவி செய்யறதுன்னு வருது, அது என்னது? இது முக்கியமான பகுதியா இல்லையாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உயிரோட இருந்தா உதவி செய்யறது, கூட இருந்தா உங்களுக்கு உதவி செய்யறது அவங்களே சொல்லிடுவாங்க, அந்த உதவியை நாம் செய்யறது. அவங்க இப்போ இல்லையே, அவர்களுடைய விஷயத்தில் நாம் உதவி செய்யறது என்றால் என்ன பொருள்? அதுதான் முக்கியமான கருத்து. என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எந்த மார்க்கத்தை மக்களிடத்துல சொன்னார்களோ, அறியாமையை அகற்றினார்களோ, அதே மார்க்கத்தை நாம் மக்களிடத்துல சொல்லி அறியாமையை அகற்றுகிறோமே, இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி. இந்த மார்க்கத்தை சொல்றதுங்க,
இந்த மார்க்கத்தை சொல்றதை அல்லாஹ் பேசுறான். இதை நான் மனோ இச்சையின் அடிப்படையில் சொல்லல, வேற வேற எல்லா வசனங்கள் அடிப்படையில் தான் சொல்றேன். அல்லாஹ் பேசுறான் குர்ஆன்ல, ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக். அவன்தான், அல்லாஹ் தான் இந்த நபியை சத்திய மார்க்கத்தோடு அனுப்பினான், நேர்வழியோடு சத்திய மார்க்கத்தோடு அனுப்பினான். எதற்காக? லியுத்ஹிரஹு அலத்தீனி குல்லி, எல்லா கொள்கைகளை விட, எல்லா மார்க்கத்தை விட, எல்லா மதத்தை விட இந்த மார்க்கத்தை, இந்த இஸ்லாத்தை மேலோங்க செய்வதற்காக இந்த நபியை நேர்வழியோடு அனுப்பினான், சத்திய கொள்கையோடு அனுப்பினான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? சத்தியம் மேல வர்றதுக்காக, அசத்தியம் காலுக்கு கீழாக போவதற்காக. நபிமார்கள் அனுப்பப்படுவதனுடைய நோக்கம் என்ன? அறியாமை ஒரு சமூகத்தில் அகற்றப்படணும், தௌஹீது நிலை பெறணும். இதுதான் நபிமார்கள் அனுப்பப்படுவதனுடைய நோக்கம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலக்கது பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்திர் ரசூலன் அன் யஅபுதுல்லாஹ் வஜ்தனிபுத் தாகுத். நாம் எல்லா சமுதாயத்திற்கும் ஒரு நபியை அனுப்பினோம். அந்த நபி என்ன செய்தார்? அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள் என்று கூறினார். மேலும் என்ன கூறினார்? நீங்கள் எதை வணங்குறீங்களோ அதை வணங்காதீங்க, தீய சக்திகளை வணங்காதீங்க, ஷைத்தான்களை வணங்காதீங்க, சிலைகளை, கற்களை வணங்காதீங்க, அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்க என்று கூறுவதற்காக எல்லா சமுதாயத்திடத்திலையும் நாம் ஒரு நபியை அனுப்பினோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுகிறார். அப்ப நபி அனுப்பப்படுவதனுடைய நோக்கம் என்ன? தெளிவு வரணும், மக்கள் அறியாமை நீங்கணும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நபியை ஈமான் கொண்டு, இந்த நபியை கண்ணியப்படுத்தி, இந்த நபிக்கு உதவி செய்து, இந்த நபிக்கு அருளப்பட்டதை யார் பின்பற்றுகிறாரோ அவர்தான் வெற்றியாளர் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறானே. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய உதவி என்றால் என்ன? இப்போதான் ரசூலுல்லாஹ் உயிரோட இல்லையே. அப்ப அவங்களுக்கு உதவி செய்யறதுனா என்னன்னு கேட்டா, இந்த காலத்துல வாளை தூக்கி கொண்டு எதிரத்துல போய் ஜிஹாத் செய்யறது மேல கடமை இல்லை. ஒரு ஆட்சி தான் இன்னொரு ஆட்சிக்கு எதிராக செய்யணும். ஈரான் மேல அமெரிக்காவும் இஸ்ரேலும் அநியாயமாக தாக்குதல் நடத்துவார்கள், ஆனால் அவன் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு அவன் தாக்கிதான் தீருவான். பாமர மக்கள் மேல் தாக்கக்கூடாது, அது இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாது. குழந்தைகளை கொல்லக்கூடாது, பெண்களை கொல்லக்கூடாது, பாமர மக்களை கொலை செய்துவிடக் கூடாது. யார் போர்க்களத்துல வந்து நிற்கிறானோ அவனை கொள்ளலாம். இதுவும் ஒரு அரசாங்கம் நியமிக்கக்கூடிய ஒரு போர் தான் இஸ்லாம் அனுமதிக்கிறதே தவிர தனி மனிதர்கள், தனி குழுவாக ஆயுதம் ஏந்துவதை இஸ்லாம் அனுமதி தரவில்லை. அப்ப இந்த ஜிஹாது எல்லாம் நமக்கு இப்பெல்லாம் கடமை இல்லை. நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடிக்கிறோம், நமக்கு எந்த விதமான இடையூறும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை மக்காவுல கடைபிடிக்க முடியல, மதீனாவுக்கு அவங்க என்ன செய்யறாங்க? ஹிஜ்ரத் புறப்பட்டு ஓடுறாங்க. அங்கேயும் கொலை செய்வதற்கு திட்டம் போடக்கூடியவர்களாக மாறின பிறகுதான் அங்கிருந்து போர் திரட்டிக்கிட்டு வந்தாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடிக்க முடியாத அளவுக்கு நிலைகள் வருமானால் அப்போதுதான் ஹிஜ்ரத் என்ற விஷயத்தை இஸ்லாம் முதல்ல பேசுது, இரண்டாவதுதான் ஜிஹாத் என்ற விஷயத்தை பேசுகிறது. இது தனி விஷயம். எதற்காக குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு உதவி செய்வது என்று சொன்னால், அவங்க உயிரோடு இருக்கும்பொழுது அவங்க ஜிஹாதுக்கு கூப்பிட்டா ஜிஹாதுல போய் நிற்பது உதவி. அவர்கள் உயிரோடு இல்லாத காலகட்டத்தில் அவர்கள் எந்த மார்க்கத்தை கூறினார்களோ அதே மார்க்கத்தை மக்கள் மத்தியில கூறுவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் செய்யக்கூடிய உதவி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்ப இந்த அடிப்படையை நாம் தெரிஞ்சுக்கிறோம். இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை நாம் உண்மையாக நேசிக்கிறோம், உயிருக்கு மேலாக நாம் நேசிக்கிறோம். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபி மூமின்களுக்கு உயிரை விட மேலானவர் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அவங்க மேல நம்ம ஸலவாத் சொல்றோம், அவங்களை நேசிக்கிறோம். அதெல்லாம் உண்மை என்று சொன்னா அவங்களுடைய வாழ்க்கையை அறியாதவர்களுக்கு எடுத்து சொல்வதில் தான் அவங்களுடைய உண்மையான நேசம் இருக்குன்னு நமக்கு புரியுது. அவங்க ரொம்ப மதிக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி உயிருங்க, அவங்க இந்த மார்க்கத்திற்காக ரொம்ப அர்ப்பணிச்சாங்க, மூமின்கள் மேல எல்லாம் அவ்வளவு கருணப்பட்டாங்க, இரக்கப்பட்டாங்க, மறுமை நாள்ல ஷஃபாத் செஞ்சு எப்படியாவது ஷிர்க் வைக்காத நபர்கள்லாம் காப்பாற்ற வேண்டும் என்றெல்லாம் அவங்க இருக்கிறாங்க என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல நமக்கு முஹப்பத் இருக்கிறது என்று சொன்னா உட்கார்ந்துட்டு மௌலூது ஓதுவதன் மூலமாக அந்த முஹப்பத்தை நிறைவேற்றி விட முடியாது. மீலாதை கொண்டாடுவதன் மூலமாக அந்த முஹப்பத்தை நிறைவேற்றி விட முடியாது. அது நரகத்தில் கொண்டு போய் தள்ளக்கூடிய காரியம். ஏனென்றால் முஹப்பத்தை வெளிப்படுத்துவதற்கு
ரசூல்லா அந்த தீர்வை காட்டி கொடுக்கவில்லை. இது நவீனமாக புதியதாக உருவாக்கப்பட்ட புதுமைகள், மௌலுதும் மீலாதும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை, வரலாற்றை நாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கிறோமே, பிற மதத்தவர்களுக்கு சேர்க்கிறோமே, தெரியாத புரியாத பாமர மக்களிடத்தில் நபிகள் நாயகம் என்றால் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய வாழ்க்கை வரலாறு என்ன, அவர் போதித்த போதனைகள் என்ன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இந்த சமுதாயத்தை அறிமுகப்படுத்துவதற்காக கொண்டு வந்த இந்த செயல் திட்டம் தான் அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்ற தலைப்பு. இதுல ஒவ்வொரு மாசத்திலையும் செய்ய வேண்டிய நிறைய பணிகள் நம்ம வச்சிருக்கிறோம். அதை நான் சுட்டி காட்டுறேன், அப்படி நோட் பண்ணிக்கிறேன். எல்லாரும் நடுவில் எல்லாருக்கிட்டையும் கேட்கும் பொழுது நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு நோட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து உங்ககிட்ட நான் கேட்க போறேன் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு கிளை தனித்தனியாக மக்கள்கிட்ட என்ன செய்ய போறேன், கேட்க போறேன். அதுல பாருங்க, முதலாவது ஒன்னனாக நான் சுட்டி காட்ட விரும்புகின்றேன். இதற்காக பல வாரங்கள் உட்கார்ந்து எல்லாம் மஷோரா செய்து எந்த பணிகள்லாம் கொடுத்தால் மக்களிடத்துல தாவா போகும், நம்ம கிளை நிர்வாகம் சரியான முறையில் கொண்டு போவாங்க என்பதற்கு ஒரு நாள் 2 நாள் கூடி எடுக்கப்பட்ட விஷயங்கள்லாம் இல்லை. பல நாள் உட்கார்ந்து திட்டமிடல்கள் செய்து அறிவிக்கப்பட்ட விஷயம் இதை மாநில செயற்குழு சொல்லியிருக்கிறோம். இப்போ நான் சுட்டி காட்ட விரும்புறேன், பாருங்க ஒன்னா பாருங்க. முதலாவது ஏப்ரல் மாதத்துல அண்ணலாரின் ஆட்சி முறை என்ற ஒரு தலைப்பு எடுத்திருக்கிறோம். அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்ற ஒரு தலைப்புல 10 மாத தலைப்புல 10 மாத அஜெண்டாவுல ஏப்ரல் மாசம், இப்ப நடைபெறக்கூடிய ஏப்ரல் மாசம் இருக்கா இல்லையா, இதுல அண்ணலாருடைய ஆட்சி முறை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எப்படி ஆட்சி பண்ணாங்க, அவங்களுடைய நேர்மை எப்படி இருந்தது, நாணயம் எப்படி இருந்தது, குற்றவியல் தண்டனையை பணக்காரர்களுக்கு ஒரு மாதிரி ஏழைகளுக்கு ஒரு மாதிரி கொடுத்தாங்களா, ஏன் தன்னுடைய மகள் ஃபாத்திமா திருடினா கூட என்ன செய்வேன் என்று கூறினார்கள் என்பது போல அனைத்து விதமான ஆட்சி சம்பந்தமான செய்திகளை அனைத்து மக்களிடத்தில் சேர்க்கணும். அதுக்கு என்னெல்லாம் செய்யலாம், முதலாவதாக நோட்டீஸ், இந்த தலைப்புல ஒவ்வொன்றுத்துக்கும் நோட்டீஸ் போட்டுருவோம். நம்ம ஒவ்வொரு மாசத்துலயும் நோட்டீஸ் உங்களுக்கு தலைமையில் அனுப்பப்பட்டாச்சு. இந்த நோட்டீஸுகளை முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரியத்தை நாம் செய்யணும். நோட்டீஸ் விநியோகம் என்பது இதுல முதலாவது அஜெண்டாவாக நம்ம வச்சிருக்கிறோம். இது ஒண்ணு. இரண்டாவது என்னன்னு கேட்டா, ஆட்டோவுல பின்னாடி பார்த்தீர்கள் என்றால் பேனர் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கருத்து அழகாக மக்கள் மத்தியில போய் சேருது. மார்க்கத்துல இல்லாத பல பலவீனமான செய்திகள்லாம் இருக்கு பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்லாத நிரூபிக்கப்படாத செய்திகள்லாம் நிறைய ஆட்டோல பார்க்க முடியுது. வேர்வை உலர்வதற்கு முன்பாக உழைப்பாளியினுடைய கூலியை கொடுத்து விடு என்று நபிகள் நாயகம் கூறினார்கள் எல்லாம் பரவுது. அதெல்லாம் ஆதாரப்பூர்வமான செய்திகள் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக எது நிரூபிக்கப்பட்டிருக்கிறதோ அதுதான் ஆதாரப்பூர்வமானது. அப்ப அந்த மாதிரி செய்திகள்லாம் போடுறாங்க. அப்ப ஆதாரப்பூர்வமான செய்திகள் அவ்வளவு இருக்கு. அப்ப இந்த ஆட்டோ ஸ்டிக்கர், பேனர் போன்ற வீடு வீடா ஒட்டக்கூடிய டோர் ஸ்டிக்கர் போன்ற விஷயங்கள் மூலமாக இதை கொண்டு போகணும். இதனுடைய வாசகமும் தலைமையிலிருந்து நம்ம அனுப்பியிருக்கிறோம். இது ரெண்டாவது. ஏன்னு கேட்ட, இதுல ஏன் சுருக்கமா வச்சிருக்கிறோம்னா, இது தேர்தல் நடைமுறை இருக்கிறதுனால நிறைய நமக்கு கண்டிஷன்கள் இருக்கும். பர்மிஷன் ரீதியாக உள்ள போறதுக்கு, தெருமுனை வெளியரங்கு நிகழ்ச்சிகள் எதை போனாலும் உள்ள என்ன செய்ய அவ்வளவு சீக்கிரமா நமக்கு அனுமதி கிடைக்கிறதுல நிறைய சிக்கல் வர்றதுனால எதையெல்லாம் சக்திக்கு உட்பட்டு செய்ய முடியுமோ அந்த அடிப்படையில் இந்த ஏப்ரல் மாதத்தை நம்ம முடிவெடுத்திருக்கிறோம். இது ரெண்டாவது. மூணாவது, சமூக ஊடகம் இருக்குல்ல, ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப், இந்த ட்விட்டர் இருக்குல்ல, எக்ஸ் தளம் போன்ற இந்த இன்ஸ்டாகிராம் போன்ற எல்லா தளத்திலையும் வீணான காரியத்துக்களை நம்ம அதிகமான மக்கள் பயன்படுத்துறாங்க. சினிமா படங்களுக்கு, சினிமா பாட்டுகளுக்கு, அரட்டை அடிப்பதற்கு இருக்கா இல்லையா நேரங்கள், அதுக்குதான் வீணான சும்மா சும்மா போய் உட்கார்றாங்க. சும்மா உட்கார்ந்த மாதிரி இருந்துச்சு, ரீல்ஸ் தள்ளி பார்த்தா 3 மணி நேரம் போயிடுச்சுன்னு சொல்லப்படக்கூடிய அளவுக்கு உட்கார்றாங்க, அதுலயே மூழ்கி போயிடுறாங்க. இந்த சமூக வலைதளங்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவதற்காக அதுல வீடியோ வடிவத்துல சின்ன சின்ன கிளிப்பிங்கா இருக்குல்ல, ஷார்ட்ஸ், அது ஷார்ட்ஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகள் நிறைய நம்ம ஷார்ட்ஸ்களா நம்ம அனுப்புவோம். அந்த ஷார்ட்ஸ்களை எடுத்து நீங்க எல்லா தளங்களையும் பரப்புறது. அப்ப இந்த மாதிரி பிரச்சாரங்கள் நம்ம நபிகளாருடைய ஆட்சி முறை என்ற தலைப்பையும், அதே மாதிரி ஜும்மாவுல இந்த தலைப்புல பேசக்கூடிய உட்பட கடந்த வாரம் கூட நடைமுறைப்படுத்தணும். நீங்க பார்த்திருப்பீங்க.
அப்ப இது போன்ற அஜெண்டாக்கள் ஏப்ரல் மாசத்துல நம்ம நடைமுறைப்படுத்தணும். குறிப்பா இந்த நோட்டீஸ் நினைவில் வச்சுக்கிறீங்க. இந்த மாதம் முழுவதுமா அதிகமான நோட்டீஸ்கள் விநியோகம் செய்ய வேண்டும் என்பது ஏப்ரல் மாசத்தில் உள்ள முக்கியமான பணி. அதுக்கடுத்து இந்த மாசத்துடைய எண்டுல கடைசியில இந்த ட்விட்டர்ல நம்ம ட்ரெண்டிங் செய்வோம். எக்ஸ் தளம் பயன்படுத்துற நபர்கள் எல்லாருக்கும் தெரியும், ட்ரெண்டிங்னு ஒண்ணு இருக்கு. நிறைய ட்வீட் என்ன செய்யணும், அதுல போடணும். ஒரே நேரத்துல ஆயிரக்கணக்கானவர்கள் நம்ம ட்வீட் போட்டோம்னு சொன்னா அது தமிழக அளவுல முதன்மையான இடத்துல காட்டும். இன்னும் லட்சக்கணக்கான நபர்கள் அதுல ஒரே நேரத்துல போட்டோம்னா அது என்ன செய்யும், இந்திய அளவுல கூட நமக்கு முதல் இடத்துல காட்டும். எவ்வளவு பேர் நம்ம ஒரே நேரத்துல ட்வீட் போடுறோமோ சமூக வலைதளத்துல அது ட்ரெண்டிங் ஆக மாறி எல்லா மக்களும் பார்க்கக்கூடிய ஒரு தகவலா போயிடும். எந்த தலைப்புல இதை செய்ய போறோம்னு சொன்னா, இத நபிகளாருடைய ஆட்சி முறை என்ற இந்த தலைப்பில் ரசூலுல்லாஹ் எப்படிலாம் ஆட்சி பண்ணாங்க என்பது இமேஜாக, கருத்தாக இதெல்லாம் எழுதி வீடியோவாக எழுதி இதை ட்விட்டர்ல ட்ரெண்டிங் செய்ய போறோம். இந்த ட்விட்டர்னா என்னன்னு தெரியாதுன்னு சொல்லப்படக்கூடியவங்க ட்விட்டர்னா யூடியூப்ல போய் தேடி பாருங்க, ட்விட்டர்னா என்ன, எக்ஸ் தளம்னா என்ன, இது எப்படி பயன்படுத்துறது, ட்ரெண்டிங்னா என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வீடியோ கூட நம்ம உங்களுக்கு அனுப்புறோம். இதை வைத்துக் கொண்டால் ஒரு இந்திய அளவுல தமிழக அளவுல இந்த கருத்தை நாம் எந்த கருத்தை விரும்புகிறோமோ அந்த கருத்தை உலகத்தில் இருக்கக்கூடிய யாரெல்லாம் இந்த வலைத்தளத்தை பயன்படுத்துறாங்களோ அவர்களை படிக்க வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வை செய்யலாம். இதையும் இந்த மாதத்தில் நம்ம கடைசியாக அஜெண்டாவை வச்சிருக்கிறோம். இதெல்லாம் நினைவுல வச்சுக்கிறீங்க. அதுக்கடுத்து ஒவ்வொரு மாவட்டங்களையும் குறைஞ்சது 10,000 நோட்டீஸ்கள் அடித்து அனைத்து தரப்பு மக்களுக்கும் கொடுக்கப்படணும் என்பதை நாம ஒரு முடிவாக இதுல பேசுறோம். ஒரு கிளையா இருப்பீங்க, நீங்க எவ்வளவுங்க போடலாம்னு கேட்டா நீங்க ஒரு 1500 எழுதிக்கீங்கன்னு ஒரு கிளை சொல்லுவாங்க, நீங்க 2500 எழுதிக்கீங்கன்னு சொல்லுவாங்க. 10,000 அளவுக்கு நம்ம எடுத்தா ஒரு இலக்கு நிறைய வைப்போம். ஒரு மாசத்துல ஒரு வாரத்துல நம்ம எத்தனை பேர் சந்திக்கணும், 2 வாரத்துல நம்ம எத்தனை பேர் சந்திக்கணும், எத்தனை குழுவா நம்ம பிரியணும் என்ற மாதிரி ஒரு கூடுதலாக பணி செய்வதற்கு பண்ணுவோம். அதனால ஒவ்வொரு கிளையும் அதிகமான இலக்குகளை வச்சு இந்த எண்ணிக்கையை நோட்டீஸாக போட வேண்டும் என்பதை நினைவில் வச்சுக்கிறேங்க. இதுக்கு அடுத்து இது ஒரு விஷயம். இப்ப ஏப்ரல் மாசம் முடிஞ்சிருச்சு. மே மாசத்துடைய அஜெண்டா என்னன்னு கேட்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி பேருரை இருக்கா இல்லையா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹஜ் தான் செஞ்சாங்க. மரணம் ஆவதற்கு முன்பாக அவங்க செஞ்சது ஒரு ஹஜ் தான், விடை பெறும் ஹஜ்ஜுன்னு சொல்லுவாங்க, ஹஜ்ஜத்துல் விதா. அதுல அவங்க முஸ்தலிஃபாவுல, அரஃபாவுல, மினாவுல பல இடத்துல அவங்க உரை நிகழ்த்தினாங்க. இந்த உரை நிகழ்த்தினாங்களா இல்லையா, இதுக்கு இறுதி பேருரை என்று சொல்லுவாங்க. அவங்க மரணம் ஆவதற்கு சில நாட்கள் முன்பாக, சில வாரங்கள் முன்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிகழ்த்திய உரை வரலாற்றால் கவனிக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து. எதையெல்லாம் அவர்கள் 23 ஆண்டு காலம் சொன்னார்களோ அதை சாறு பிழிந்த வண்ணமாக அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவுல குறிப்பிட்டார்கள், இறுதி பேருரை. இதையே ஒரு மாச தலைப்பா வச்சிருக்கிறோம். இறுதி பேருரையை இறை தூதரின் இறுதி பேருரை என்ற ஒரு தலைப்பை வச்சு ஒரு மாச கால அஜெண்டா. அதுல நிறைய விஷயம் இருக்குங்க. இந்த சமுதாயத்துல தீர்க்கப்படாத பல பிரச்சனைகள் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் ரசூல் அங்க சொன்ன அறிவுரைகள்லாம் முக்கியமான இதெல்லாம் இருக்கு. கருப்பனும் வெள்ளையனும் இன்னும் ஏற்றத்தாழ்வுகள் அமெரிக்கா போன்ற நாடுகள்ல இருக்கு. ஜாதி மதங்கள் ரீதியாக தீண்டாமை இந்தியாவில் நிறைய இருக்கு. மொழி ரீதியான தீண்டாமை இருக்கிறது. பணக்காரன் ஏழை போன்ற தீண்டாமை இருக்கிறது. இதற்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அரபி பேசுபவன் பேசாதவனை விட சிறந்தவன் இல்லை, கருப்பனை விட வெள்ளையன் சிறந்தவன் இல்லை என்ற விஷயத்தை, உங்கள் இறைவனும் ஒருவன் தான், உங்கள் தகப்பனும் ஒருவன் தான் என்று கூறி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீண்டாமைக்கு தீர்வு கூறிய விஷயம் ஹஜ்ஜத்துல் விதாவுல முக்கியமான அறிவுரை. பெண்கள் சம்பந்தமா ரசூல் ஹஜ்ஜத்துல் விதாவுல பேசியிருக்காங்க. பெண்கள் விஷயத்துல நீங்க அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு ஒரு அமானிதமா அல்லாஹ் கொடுத்திருக்கிறார், அடைக்கலமா அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், கேள்வி கேட்பான் அல்லாஹ். அவர்களுடைய கற்பை அல்லாஹ்வுடைய அனுமதியினால் நீங்கள் ஹலாலாக்கி இருக்கிறீர்கள் என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் குறிப்பிடுவாங்க. உங்களுக்கு உங்க கற்பு ஹலால் கிடையாது, அல்லாஹ் ஹலாலாக்கியதனால் உங்கள் மனைவி உங்களுக்கு அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறான் கற்பை. அவங்களை நீங்க அமானிதமா வச்சுக்கிறீங்க, அவங்களை துன்புறுத்தாதீங்க. நீங்க வீட்டிலே வைத்து அவர்களை என்ன செய்யாதீர்கள், அந்த அதட்ட வேண்டாம், காயம் ஏற்படாத வகையில் நீங்கள் அடியுங்கள் என்ற விஷயத்தை எல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க.
அதே மாதிரி மூட நம்பிக்கை, அறியாமை காலத்தில் எதெல்லாம் மூட நம்பிக்கையாக நீங்கள் செய்தீர்களோ அத்தனை மூட நம்பிக்கையும் காலுக்கு கீழே போட்டு நான் மிதிக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஹஜ்ஜத்துல் விதாவுல. அதே தனியா போகும். அப்ப இந்த ஹஜ்ஜத்துல் விதாவுல இறுதி பேருரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது முக்கியமான நிறைய அறிவுரைகள் இருக்கிறது. வட்டியை பத்தி பேசி இருக்கிறாங்க, பழிக்கு பழி வாங்கக்கூடிய விஷயத்தை பேசி இருக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி இருக்கிறாங்க. அதெல்லாம் எப்படி எல்லாம் நம்ம கொண்டு போலான்னு முடிவு எடுத்திருக்கோம்னு கேட்டா, அதாவது முதலாவது நோட்டீஸ்ல 10,000 நோட்டீஸ்கள் அடிக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை நாம் இந்த இறை தூதருடைய இறுதி பேருரையில முடிவெடுத்திருக்கிறோம். நோட்டீஸ் மாடல் எல்லாமே உங்களுக்கு தலைமையிலிருந்து என்ன செய்வாங்க, வாசகத்தை நம்ம ஆரம்பத்தில் அதை அனுப்பிடுவோம். அதுக்கு அடுத்து இரண்டாவதாக ஹைலைட்ஸ் கோல்டன் வேர்டு, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹஜ்ஜத்துல் விதாவுல சொன்ன வாசகத்துல கோல்டன் வேர்டா இருக்கும்ல, அது ஒரு முக்கியமான கருத்துக்கள் உள்ள சில பகுதி இருக்கும்ல, அதை முத்தாய்ப்பான ஒரு வாசக அமைப்பு, அதையெல்லாம் ஒரு இமேஜாக ஒரு வீடியோ வடிவத்தில் நம்ம அனுப்புவோம். ஒரு நல்ல ஒரு இமேஜ்ல தயாரிச்சு அதை வீடியோ வடிவத்தில் நம்ம அனுப்புவோம். அதையெல்லாம் ப்ரோக்ராம் முடிஞ்ச முன்னாடி தாமதமாக இருக்கும். ஜமாத்தாளர்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். இசாவோட வந்து இந்த ஒரு நாள் மட்டும் இந்த நிகழ்ச்சி முடித்தவுடன் தாமதமாக நடைபெறும் என்று இப்பொழுது அமர்வு ஆரம்பமாகின்றோம்.
கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அடுத்ததாக இந்த மே மாதத்தில இறை தூதரின் இறுதி பேருரை என்ற இந்த செயல் திட்டத்துல 10,000 நோட்டீஸ்கள் கொடுத்து தாவா செய்யறது ஒண்ணு. ரெண்டாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறிய முத்தான கருத்துக்கள் அதை போட்டோக்களாக வீடியோக்களாக நம்ம கொடுப்போம், அதெல்லாம் மக்கள் மத்தியில கொண்டு சென்றது ரெண்டாவது. மூணாவது, மார்க்க அறிஞர்கள் இதை பற்றி சிறு சிறு கிளிப் ஷார்ட்ஸாக பேசி நம்ம விளக்கம் பேசி அனுப்பக்கூடிய கருத்துக்கள் வீடியோவாக கொடுப்போம், அதையும் மக்கள் மத்தியில இறுதி பேருரையினுடைய கருத்துக்களை எல்லா மக்களிடத்திலும் சேர்ப்பதற்கு நம்ம பாடுபடுறது. அடுத்ததாக, மே மாதம் முழுவதும் நம்முடைய ஜமாத்துகள் நடக்கக்கூடிய அத்தனை ஜும்மா மர்கசுகளையும் இறுதி பேருரை என்ற தலைப்பு மூலமாக எல்லா கருத்துக்கள் கொண்டு போறது. இறுதி பேருரை என்பது ஒரு சில மணி நேரங்கள் பேசப்படக்கூடிய அளவுக்கு நிறைய கருத்துக்கள் அதுல இருக்கு. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சொல்ற கருத்துக்கள்லாம் இல்லை, நிறைய விரிவாக சொல்லப்படக்கூடிய கருத்துக்கள் இருக்கு. அதனால இந்த ஜும்மா உரைகள் மூலமாகவும் அந்த இறுதி பேருரையில் உள்ள கருத்துக்களை இந்த சமுதாயத்துல கொண்டு போய் சேர்ப்பதற்காக ஜும்மாவை பயன்படுத்திக் கொள்வது. ஐந்தாவதா, இந்த டோர் ஆட்டோ ஸ்டிக்கரை இதற்கும் பயன்படுத்திக் கொள்வது. இறுதி பேருரையினுடைய முத்தான அந்த கருத்துக்கள்லாம் டோர் ஸ்டிக்கரா போய் ஒட்டிட்டு வர்றது, ஆட்டோக்கு பின்னாடி ஸ்டிக்கராக பேனராக தொங்க விடுவதன் மூலமாக இந்த தாவாவை செய்யறது. அதுக்கு அடுத்ததாக, இந்த தலைப்புல இறுதி பேருரை தலைப்புல ஒரு இதழை நாம் வெளியே கொண்டு வருகிறோம் இன்ஷா அல்லாஹ். சிறப்பு இதழாக சத்திய முழக்கம் போன்ற இதழ் வருது இல்லையா, அது போன்ற இதுக்கு முன்னாடி கூட அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இதழ் வெளியிட்டோம். முகமது ரசூல்லா என்ற மாநாடு இருக்கு பாருங்க, பித்அத் ஒழிப்பு மாநாடுல அந்த நேரத்தில் ஒரு இதழை வெளியிட்டு இருந்தோம். அது போல இந்த சில தலைப்புகளுக்கு சில இதழ்களை வெளியிடுவோம். அதுல இறுதி பேருரையில ஒரு இதழ் வெளியிட இருக்கிறோம். அது மாவட்ட சார்பா கிளை நிறைய சொல்லுங்க, எங்களுக்கு இத்தனை எண்ணிக்கை வேணும் அத்தனை எண்ணிக்கை வேணும் சொல்லி கூடுதலாக சொல்லும் பொழுது அந்த இதழ்கள் எல்லாம் என்ன செய்யலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமான போதனைகள் கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கும். நோட்டீஸ்ல சுருக்கமா தான் போட முடியும், ஆனால் இதுல கொஞ்சம் கூடுதலாக விரிவாக எழுதப்பட்டு மக்கள் மத்தியில தாவா செய்யறதுக்கு வாய்ப்பா இருக்கும். அந்த இதழ்கள் வெளியீடு செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு அடுத்ததாக, மார்க்க விளக்க கூட்டங்கள் இறுதி பேருரை தலைப்புல எல்லா முஹல்லாக்களையும் எல்லா கிளைகளையும் கண்டிப்பாக கூட்டங்கள் நடத்துங்க. ஒவ்வொரு தெருக்கள்லையும் ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டு போன்ற பகுதியில நபிகளார் கூறிய இறுதி பேருரை என்ற தலைப்பின் மூலமாக கூட்டங்கள் நடத்தி எல்லா மக்களிடத்திலையும் இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும். இதையும் இந்த அஜெண்டாவில் நம்ம வச்சிருக்கிறோம். சரியா? அப்ப இது மே மாசத்தினுடைய அஜெண்டா. ஏப்ரல் மாசத்துல அன்னலாருடைய ஆட்சி முறை, மே மாசத்துல நபிகளாருடைய இறுதி பேருரை, தூதரின் இறுதி பேருரை என்ற தலைப்புல மே மாசத்தினுடைய அஜெண்டா. அதுக்கடுத்து ஜூன் மாசத்தினுடைய அஜெண்டா சிறுவர்களின் தோழர் நபிகள் நாயகம், சின்ன சின்ன பிள்ளைகளுடைய தோழர் நபிகள் நாயகம் என்ற தலைப்பு நம்ம ஜூன் மாசத்துடைய தலைப்பா வச்சிருக்கோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சின்ன பிள்ளைகள் இடத்துல நடந்த முறைகள் சம்பந்தமா நிறைய செய்திகள் இருக்கு. அதாவது வலது பக்கம் ஒரு சின்ன பையன் இருக்கிறான், இடது பக்கம் பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க. உணவு ரசூலுல்லாஹ் சாப்பிடுறாங்க, ஒரு பால் போன்ற எதுவும் சாப்பிடுறாங்க. சாப்பிட்ட உடனே வலது பக்கத்துல இருந்தா கொடுக்க வேண்டும் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய சட்டம். அப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, சின்ன பையன் கிட்ட கேட்கிறாங்க, உனக்கு தான் இது தரணும், ஆனா இடது பக்கத்துல பெரிய பெரிய ஆட்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, நீ அனுமதி கொடுத்தால் நாங்க இடது பக்கத்துல நான் தருகிறேன், அனுமதி தெரியான்னு கேட்கிறாங்க. அதெல்லாம் நான் விட்டு தர முடியாதுன்னு அவர் சொல்றாரு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சின்ன பையனுடைய கையில அந்த பானத்தை வழங்கினார்கள்னு ஹதீஸ் இருக்கு. இப்ப இவ்வளவு பெரிய இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்க, எவ்வளவு சின்ன பிள்ளைகள் எடுத்து ஒரு நியாயமாக ஒரு நற்பண்பை கற்றுக் கொடுத்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வழிமுறையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். சின்ன பிள்ளைகள் இருப்பாங்க, ரசூலுல்லாஹ் கடந்து போகும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று அவர்கள் தன்னுடைய வாயால் சொல்லுவாங்க. ஹதீஸ பார்க்கிறோம். நாம எப்படி இருப்போம்னா, சின்ன பிள்ளை நம்மளை பார்த்து சலாம் சொல்லட்டும் நம்ம இருப்போம். அதான் ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த சட்டமும் அதுதான். ரசூலுல்லாஹ் சின்னவர்கள் பெரியவர்களுக்கு சலாம் சொல்லட்டும் சொல்றாங்க. சொன்ன அல்லாஹ்வுடைய தூதரே என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, சின்ன பிள்ளைகள் கடந்து போவார்கள் என்றால் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிட்டு போவாங்க. என்ன கேட்டா, சின்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் சலாம் சொல்லிவிட்டால் அதுக்கு அடுத்து அவர்கள் உங்களை பார்த்து சலாம் சொல்ல பழகி கொள்வார். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சின்ன பிள்ளைகள் இடத்துல வாழ்ந்ததுக்கு அவ்வளவு அற்புதமான நிறைய செய்திகள் இருக்குங்க. அப்போ இதுல ஜூன் மாசத்துல
சிறுவர்களின் தோழர் நபிகள் நாயகம் என்ற தலைப்புல முதலாவது என்ன செய்தியில கொண்டு வந்திருக்கிறோம் பாருங்க. நிறைய வேற வேற அம்சங்கள், முக்கியமான அம்சங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். சிறுவர்களுக்கான குர்ஆன் போட்டிகள் கிளை அளவில் நடத்தி மாவட்ட அளவுல பரிசு தர்றது. ஒவ்வொரு கிளையும் என்ன செய்யணும்னு கேட்டா குர்ஆன் போட்டி வைக்கணும். நம்ம முன்னாடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, திருக்குர்ஆன் மாநில மாநாடு இது மூலமா நம்ம தஜ்வீத் அழகான முறையில் குர்ஆன் ஓதக்கூடிய போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு. மனன போட்டி, குர்ஆன் வசனங்கள் மனப்பாடம் செய்யக்கூடிய போட்டி நடைபெற்றது. கட்டுரை போட்டி எல்லாம் தனியா நடந்துச்சு. அப்ப இந்த பிள்ளைகள் என்ன செய்யணும்னா, மக்தப் மதரசா பிள்ளைகளா இருக்கட்டும் அல்லது வேற வேற சுனஜம், இதுல முக்கியமா நம்ம பிள்ளைகளை விட வெளியில இருக்கக்கூடிய பிள்ளைகளை முக்கியமா நம்ம கருத்துல கொண்டாங்க. அவங்க சுத்தமாவே ஒண்ணும் தெரியாம இருக்கிறாங்க. இஸ்லாம்னா என்ன, தௌஹீத்னா என்ன, இணை வைப்புனா என்ன, பிதஅத்னா என்ன, குர்ஆன்னா என்னன்னு யாருக்கு தெரியல. வெளியில உள்ள கருத்து நபர்கள் யாருமே தெரியாது. அந்த பிள்ளைகளே முக்கியமானவங்க, நம்ம பிள்ளைகள் முக்கியமானவங்க, மாற்று கருத்து இல்லை. அவங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் வாய்ந்தவங்க கொடுக்கணும், அவங்களே இந்த போட்டியில சேர்க்கணும். அப்ப குர்ஆன் அளவுல இந்த மனப்பாடம் செய்ய வைக்கிறதோ அல்லது அழகான முறையில் ஓதக்கூடிய இந்த சூழ்நிலைகள் ஏற்படுத்தி அது மாவட்டம் சார்பாக எல்லா கிளைகள் மத்தியில போட்டி ஏற்பாடு செஞ்சு அதுக்கு பரிசு கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி மாவட்ட அளவில் நடந்தால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஏற்படும் என்பதற்காக இதை எல்லா மாவட்டத்திலும் இன்ஷா அல்லாஹ் செய்ய இருக்கிறோம். சரியா? இரண்டாவது, மக்தப் மதர்சாவுடைய மேம்பாடு. ஒரு கிளையில அடுத்த தலைமுறை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதற்கு உண்டான முக்கியமான ஆதாரம் மக்தப் மதர்சா. எந்த கிளையில மக்தப் மதர்சா இல்லையோ அடுத்த தலைமுறை உருவாகலன்னு அர்த்தம். அடுத்த தலைமுறை என்ன இல்ல, உருவாகல. நம்மளோட இந்த தௌஹீத் அழிஞ்சு போகுது என்பதற்குண்டான ஆதாரம் மக்தப் மதர்சா அங்க இயங்குதா இல்லையா என்பதை வச்சுதான் அந்த கிளையினுடைய உயிரோட்டம் தெரியும். அப்ப கிளையில இருக்கக்கூடிய இடத்துல ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக மக்தப் மதர்சாக்கள் நடத்தப்படணும். அங்க அரபியை ஓதி கொடுக்கிறது மட்டும் நோக்கம் இல்ல, குர்ஆனை சொல்லி கொடுக்கிறது மட்டும் நோக்கம் இல்ல. அது முக்கியமானது. கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, உங்களில் மிகச் சிறந்தவர் யார் என்றால் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் குர்ஆனை எவர் கற்றுக் கொடுத்தாரோ அவர்தான் உங்களில் மிகச் சிறந்தவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறியிருக்கிறாங்க. அதை செய்யணும், மாற்று கருத்து இல்ல. அதோட சேர்த்து கொள்கையும் சேர்த்து சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? தௌஹீதை சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? தொழுகை முறையை கற்றுக் கொடுக்கணுமா இல்லையா? இஸ்லாத்துடைய முக்கியமான சட்ட திட்டங்கள் எல்லாம் சொல்லி தரணுமா இல்லையா? இதுவும் மக்தப் மதர்சாவுடைய அடிப்படை. அதுல ஆசிரியர்கள், அதுல பாட புத்தகங்கள், அவர்களுக்கு ஐடி கார்டு கொடுக்கிறது, அவங்களுக்கு யூனிஃபார்ம் முடிஞ்சால் யூனிஃபார்ம் தர்றது, நேரத்தை ஒழுங்குபடுத்துறது, அட்டனன்ஸ் பராமரிக்கிறது, ஆசிரியர்கள் வரக்கூடிய நேரம் மாணவர்கள் வரக்கூடிய அட்டனன்ஸ் எல்லாம் பராமரிச்சு கிளை மாவட்டம் எல்லாம் கண்காணிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பாடு செய்துதான் மேம்பாடுன்றது. மேம்பாடு என்று சொன்னா மக்தப் மதர்சா நடத்தணும்னு இல்ல, அதுல உள்ள உட்கட்டமைப்பு என்று சொல்வார்கள். உட்கட்டமைப்பு அனைத்தும் சரியாக இருக்கிறதா என்று எல்லா கிளைகளையும் சீர்படுத்த வேண்டும், சரிப்படுத்தணும். எதையெல்லாம் பிரச்சனைகளாக இருக்கிறதோ அதையெல்லாம் சீர்படுத்தி மக்தப் மதர்சாவை இன்னும் மேம்பாடாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறீங்க. உதாரணமா சில மாவட்டங்கள் இருக்கிறது, திருப்பூர் போன்ற மாவட்டங்கள் உதாரணமாக சொல்லலாம். மக்தப் மதர்சாவை அவர்கள் சரியான முறையில நடத்தி அவங்க பெற்றோரை தௌஹீதுக்கு வந்திருக்கிறாங்க. திருப்பூர்ல பல குடும்பம் பெற்றோர் தௌஹீதுக்கு வந்திருக்கிறாங்க. காரணம் அவங்க பிள்ளை தௌஹீது மதரசாவில் படிச்சதுனால. அவ்வளவு சீராக கொண்டு போகக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோம். அதை கொஞ்சம் கூடுதலாக கவனம் எடுக்க வேண்டிய, மேம்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் இதில் அடங்கி இருக்கிறது. இத ஜூன் மாசத்துல ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு சரி செய்ய வேண்டும் என்பதற்காக இதை வழிகாட்டுதல் கொடுக்கின்றோம். இது இரண்டாவது. மூணாவது, சிறுவர்கள் நபிகளார் பற்றி, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த சின்ன பிள்ளைகள் சம்பந்தமா நான் சொன்னேன்ல, அவங்க சலாம் சொன்னது, பால் கொடுக்கலாமான்னு கேட்ட விஷயங்கள், இது போன்ற நிறைய ஹதீஸ்கள் இருக்கு. சின்ன பிள்ளைகளோடு ரசூலுல்லாஹ் நடந்த விஷயங்கள்லாம் இருக்கு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தொடர்பான செய்திகள்லாம் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதாவது சொற்பொழிவு மூலமாக வீடியோக்களாக எடுத்து, அதாவது தலைமைக்கு நீங்கள் அனுப்பினீர்கள் என்று சொன்னா இந்த வீடியோ தரமானதாக இருக்கும் என்று சொன்னா நம்ம தலைமையுடைய முகநூலிலே அதை வெளியிடுவோம். ஒரு சின்ன பிள்ளைகள் பேசி நீங்க அனுப்பினாலும் சரி, வேற வேற மிகப்பெரிய ஒரு ஆட்களை வச்சு நீங்கள் பேசி நீங்க அனுப்பினாலும் ஒரு தரமானதாக அது இருக்குமானால் அது என்ன செய்வோம், நம்முடைய முகநூல்ல வெளியிட்டு அதை ஊக்கப்படுத்தணும் என்ற விஷயத்தை முடிவெடுத்திருக்கிறோம். அதுக்கடுத்து புதிய சிறுவர்களை இலக்காக வச்சு குர்ஆன் மதரசாவை கற்றுக்கொள்வதற்கு அவங்க எத்தனை பிள்ளைகள் நம்ம சேர்த்திருக்கிறோம், அதுல எண்ணிக்கையை கூடுதலாக்கக்கூடிய எவ்வளவு நடந்திருக்கு என்ற விஷயத்த முன்னெடுக்கக்கூடியதாக இதையும் நம்ம வச்சிருக்கிறோம். அஞ்சாவதாக சிறுவர் சிறுமியர்களுக்காக தர்பியாக்கள் நடத்துறது. மதரசாவை முடிச்ச பிறகு
அவங்கள உட்கார வச்சுக்கிட்டு தர்பியா மாதிரி ஆண்களுக்கு, நிர்வாகிகளுக்கு, பேச்சாளர்களுக்கு தர்பியா நடத்துறோமா இல்லையா? தர்பியா என்று சொன்னா பயான் மாதிரி இருக்காது. நம்ம சொல்றது அவங்க திருப்பி கேட்போம், உனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னு சொல்லி எழுப்பாட்டி கேள்வி கேட்போம். அவங்க இதை புரிஞ்சிச்சுன்னா இதை புரியலன்னு வாங்க. அந்த மாதிரி தர்பியாக்கள் இந்த சிறுவர் சிறுமியர்களுக்காக புதிய நபர்களா இருந்தாலும் சரி, மத்த மதசால இருக்கக்கூடியவர்களா இருந்தாலும் சரி ஏற்பாடு செய்து இதை செய்ய வேண்டும் என்ற விஷயங்கள் இதுல 5வது. 6வது, சிறுவர் சிறுமியர்கள் பங்கு பெறக்கூடிய மதரசா துவக்க நிகழ்ச்சி. துவக்க நிகழ்ச்சினா என்ன? ஆண்டு நிகழ்ச்சி நடக்கும், அது இல்லை. ஆண்டு நிகழ்ச்சினா முடிச்சிட்ட பிறகு ஒரு மேடை மாதிரி அமைச்சு சின்ன பிள்ளைகளை சூரா ஓத வச்சு, குரான் வசனங்களை ஓத வச்சு, பயான் பண்ண வச்சு அதுக்கப்புறம் பரிசு கொடுப்போமா இல்லையா? அது போன்றது இல்ல. மதரசாவுடைய துவக்க நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சு, அங்க பேச்சாளர்கள் ஏற்பாடு செஞ்சு, பெற்றோர்களை வரவழைச்சு அதனுடைய நன்மைகளை பேசி அந்த மதரசாவை ஆரம்பிக்கக்கூடிய நிகழ்வுகள். அப்ப இது போன்ற நிகழ்ச்சிகள்லாம் நம்ம இன்ஷா அல்லாஹ் ஜூன் மாசத்துல கட்டமைச்சிருக்கிறோம். ஆக மொத்தம் சொல்வதா இருந்தா, இந்த சின்ன பிள்ளைகளுடைய தரத்தை மேம்படுத்துறது, கல்வி ரீதியாக, குரான் ரீதியாக, மார்க்க ரீதியாக தரத்தை மேம்படுத்தக்கூடிய அத்தனை அம்சங்களும் இதுல மஷோரா செய்யப்பட்டு இதில் நம்ம சேர்த்திருக்கிறோம். இதையும் கவனத்துல கொள்ளுங்க. அதுக்கடுத்து ஜூலை மாசத்துல பெண்ணுரிமை போற்றும் பெருமகனார், பெண்ணுரிமை போற்றும் பெருமானார் என்ற தலைப்புல இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கு எதிராக நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்களே எதிரிகள். அதுல ஒண்ணு என்னன்னு கேட்டா, பெண்களுக்கு எதிராக நிறைய வைப்பாங்க. பெண்களுக்கு எதிராக நிறைய அவதூறுகள் நம்ம மேல வைக்கப்படுது. பெண்களை நம்ம கொடுமைப்படுத்துறோம், அடிமைப்படுத்துறோம், அவங்கள புர்கா போட்டு என்ன செய்யறோம், ஹிஜாப் போட்டு அவங்களை அடிமைப்படுத்தி உட்கார வச்சிருக்கிறோம். எந்த பெண்ணாவது புர்கா அடிமைன்னு சொல்றாங்களா? அணிந்திருக்கக்கூடிய பெண்கள் யாருமே சொல்றது இல்ல. இவனுங்க சொல்லக்கூடியது நீங்க பார்க்கலாம். நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பல திருமணங்கள் செஞ்சாங்க என்று சொல்லி அது ஒரு அடிமைத்தனம். இஸ்லாம் 4 திருமணத்தை அனுமதிக்குது, அது அடிமைத்தனம் என்றெல்லாம் சொல்றானா இல்லையா? எவன் சொல்றான்னு பாத்தீங்கன்னா எல்லாமே எஃப்சின் ஃபைல்ல வெளியே வந்தவன் சொல்றான். இவன் பார்த்து இவனுடைய கதையை நாடிக்கிட்டு இருக்கு. இவன் திருமணமே இல்லாம சிறுமிகள் இடத்துல, சின்ன சின்ன பாப்பாங்கள் இடத்துல தவறாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இவன் எதை யாரை விமர்சனம் பண்ணணும்னு இல்லையாங்க. அவன் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு எதிராக என்ன செய்யறான்? ஹிஜாப் போடுறது அடிமைத்தனமா, பல பெண்களை ஒரு ஆண் திருமணம் செய்யறது அடிமைத்தனம் எல்லாம் இவன் பேசி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் வரைக்கும் எழுதுறாங்க. அமெரிக்காவில் சொல்லப்படக்கூடிய, மேலை நாடுகள்ல சொல்லப்படக்கூடிய அவதூறான கருத்துக்கள் தமிழ் மீடியா வரைக்கும் வருது, தினமணில வருது, தினமலர்ல வருது. அப்ப பிற மத மக்கள் எல்லாம் படிக்கும் பொழுது ஆமா அது கொடுமையா தானே இருக்குது. நம்ம எல்லாரும் பெண்கள் சுதந்திரமா இருக்கோம், அவங்க மட்டும் புர்கா போட்டு நிக்கிறாங்களா இல்லையா? அவங்க நிறைய பேர் ஒவ்வொரு முஸ்லிம் ஆம்பளையும் 4 கல்யாணம் பண்றான் போல் இருக்குது, அதனாலதான் நிறைய குழந்தைகள் பெற்றுக்கிட்டு அவங்க திரியிறாங்க, அதனால அதிகமா எண்ணிக்கை ஆயிட்டு இருக்கிறாங்கன்ற மாதிரி எல்லாம் அவதூறு பிரச்சாரம் செய்யப்படுது. நமக்கு தான் தெரியாது, நம்ம உள்ளதானே பேசுறோம். அவர்களுடைய சபையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எழுத்துல, பேச்சுல அவர்களுடைய RSS போன்ற சபைகள்லாம் இது போன்ற அதிகமா பேசப்படுகிறது. அப்ப பெண்களுக்கு எதிராக இஸ்லாமிய மார்க்கத்தில் கொடுமைப்படுத்தக்கூடியதாக பெரிய அவதூறு பிரச்சாரங்கள் நடைபெற்று வருகிறது. அதற்காக அதுல என்னெல்லாம் நம்ம செய்யலாம்? முதலாவதாக கல்லூரி மாணவிகள் இருப்பாங்கல்ல, மாணவிகள் இவர்கள்லாம் ஒருங்கிணைச்சு கருத்தரங்கள் நடத்தலாம். கருத்தரங்கம் இருக்குல்ல, அதாவது பொதுக்கூட்டம் தனி, அதாவது உள்ளரங்க பயான் தனி, இஜ்திமா அது தனி. கருத்தரங்கம் என்ற பெயர்ல வச்சீங்கன்னு சொன்னா பொதுவான எல்லா மக்களும் வந்துருவாங்க. இந்துக்கள் வருவாங்க, கிறிஸ்டின்ஸ் வருவாங்க, எல்லா மதத்தவர்களும் வந்து உட்காருவாங்க. நம்ம ஏறக்குறைய என்ன செய்யலாம், இனிய மார்க்கு மாதிரி போகும். அது நம்ம எல்லாமே பிற மத மக்கள், முஸ்லிம்கள்லாம் கலந்து உட்காரக்கூடிய சபையா இருக்கும், கருத்தரங்கமாக இருக்கும். அதில் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்துடைய கருத்து எல்லாம் அழகான முறையில் எடுத்து சொல்றதுலாம் வாய்ப்பு இருக்கும். இந்த காலத்துல இப்போ சமீபத்துல பொது சிவில் சட்டம் எல்லாம் பேசு பொருளா இருக்கிறது. பொது சிவில் சட்டம் வேணும் என்று பிஜேபி எங்கெல்லாம் ஆளுகிறதோ அங்க ஒவ்வொன்றா இதை கொண்டு வர்றான். பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்திக்கிட்டே வர்றான். பொது சிவில் சட்டம்னா என்னன்ற விஷயத்தெல்லாம் விளக்க வேண்டிய தேவைகள்லாம் இருக்கிறது. அப்போ இதெல்லாம் பிற மத மக்கள் இடத்துல கேள்வியா வரும். ஹிஜாப் பத்தி கேள்வி வரும், பலதார மதத்தை பத்தி கேள்வி வரும், நீங்க சித்தப்பா பொண்ண திருமணம் முடிக்கிறீங்களே என்றெல்லாம் கேள்வி வரும். இது எல்லாம் நம்ம விளக்கக்கூடிய நேரத்துல பெண்களுக்கு இந்த இஸ்லாம் மீது இருக்கக்கூடிய தப்பான எண்ணங்கள் அகல்வதற்குண்டான காரணமா அமையும். அதனால் இந்த கருத்தரங்கங்கள் கல்லூரி மாணவிகளை ஒருங்கிணைச்சு நடத்துறது 1வது. 2வது என்ன, பெண்களுக்கான சிறப்பு தர்பியா வகுப்புகள், பெண்களுக்கான ஆண்களுக்கு தர்பியா வகுப்பு நடத்துவது போல பெண்களை, குறிப்பா
குறிப்பா இது எல்லாமே நம்ம மக்கள், பெண் மக்கள் நிறைய பேர் வருவாங்க. புதிய பெண்கள் வருவதன் மூலமாக இதுல வெற்றி இருக்கிறது. சுன்னத் ஜமாத் பெண்கள், பிற மதத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் அவங்க எல்லாம் வருகிறார்கள் என்று சொன்னா அதுக்கு தனியான இடங்கள் இருக்கும். என்கிட்ட பள்ளிவாசல் போன்ற இடங்கள்ல தூய்மை இல்லாதவர்கள் அந்த வரக்கூடாதுன்ற சட்டம்லாம் இருக்கிறதுனால நம்ம சுன்னத் ஜமாத்தில் இருக்கக்கூடிய வேற வேற கொள்கையில் இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க பாருங்க, அவர்களை இலக்கு வச்சு நம்ம பெண்களை ஒருங்கிணைச்சு தர்பியாக்கள் நடத்தப்படுவது இரண்டாவது. மூணாவது என்னன்னு கேட்டா எளிய மார்க்கம் நடத்துறது. எளிய மார்க்கம் நம்ம இப்ப இருக்கக்கூடிய பெண்களை வச்சு நம்ம நடத்துவோம். வெளியில இருக்கக்கூடிய முக்கியமான பெண்கள் இருக்காங்க பாருங்க, இவங்களை நம்ம எத்தனை பேர் உள்ள வர வைக்கிறோம் என்பதை வச்சு இந்த மார்க்கத்துடைய கருத்துக்கள் பெண்கள் மத்தியில போகும். ஒரு பெண் திருந்தி விட்டார்கள் என்றால் குடும்பமே திருந்திடும். ஒரு பெண் தௌஹீதுக்கு வந்து விட்டால் இந்த குடும்பமே தௌஹீதுக்கு வருவதற்கு காரணமாக பல குடும்பங்கள் அமைந்திருக்கிறது. அதுக்கு உதாரணம் இல்லையா? எந்த அளவுக்குன்னா பல இடங்கள்ல நிகழ்ச்சி நடக்குது, உள்ளரங்கு பயான் நடக்குது, பொதுக்கூட்டம் நடக்குது. ஆண்களுடைய எண்ணிக்கையை விட பெண்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமா இருக்கு. ஒரு ஆண்கள் பயான் வைக்கிறாங்க, 40 பேர் ஆண்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு சொன்னா 400 பேர் பெண்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆண் 10 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு சொன்னா பெண்கள் 200 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ப ஆண்கள் ரீதியாக அந்த மார்க்க ரீதியாக பின்னாடி போறதும் பார்க்கிறோம், பெண்கள் மார்க்க ரீதியாக முன்னேறி வர்றதையும் பார்க்க முடியுது பல இடங்கள்ல. எந்த அளவுக்குன்னு கேட்டா சில விளையாட்டு நம்ம பேசுவோம், ஆண்கள் எல்லாம் எல்லா வெளியே நிர்வாகத்தில் போயிட்டு பெண்களே நிர்வாகியா வந்துருவாங்க போல இருக்குது என்ற அளவுக்கு அவர்களுடைய எண்ணிக்கை தாறுமாறான வளர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கிறது. அல்ல அவ்வளவு ஒரு நம்பிக்கை அவங்க மத்தியில கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அதன் மூலமா பல பேர் தௌஹீதுக்கு வந்திருக்கிறாங்க. பெண்கள் வழியாக பல நபர்கள் தௌஹீதுக்கு வருவதற்கு காரணமாக அமைஞ்சிருச்சு. அப்போ ஆண்கள் இந்த பொருளாதார ரீதியான அந்த காரண ரீதியாக ஒரு காரணங்களை சொல்லிக்கொண்டு விலகிறதையும் நம்ம பார்க்க முடியுது. அப்படி இருக்கக்கூடாது. ஆனால் அப்படி இருக்கிறத 1-2 இடங்களை நம்ம பார்க்க முடியுதா இல்லையா? அப்ப இந்த பெண்களுக்கு இந்த எளிய மார்க்கம் மூலமாக இந்த மார்க்கத்தை சேர்க்கக்கூடிய காரியம். 4வது, அதாவது ஒரு மாவட்டத்துல படிச்ச ஆலிமாக்கள் கூட நிறைய பேர் இருப்பாங்க, படிக்காதவங்களும் இருப்பாங்க. இந்த ஆலிமாக்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இஜ்திமாக்கள் நடத்துறது. இஜ்திமா, பெண்கள் இஜ்திமான்னு சொல்லி ஏற்பாடு செஞ்சு ஆலிமாக்களுக்கு சேர்த்து இஜ்திமா ஏற்பாடு செஞ்சு அந்த இஜ்திமாவுல பெண்களுக்கு பயான் ஏற்பாடு செய்தால் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பாமர நிறைய பெண்கள் கலந்து கொள்வாங்க, ஆலிமாக்கள் கலந்து கொள்வாங்க. அதன் மூலமா பிரச்சாரங்கள் ஏற்படும் என்பதற்கு இந்த இஜ்திமாக்கள் நடத்துறது 4வதா முடிவு பண்ணி இருக்கிறோம். அதே மாதிரி இனிய மார்க்கம் நடத்துறது. இந்த பெண்களுக்கு அதிகமான பெண்களை உள்ள வரவழைச்சு வாய்ப்பு இருந்தால் ஆண்கள் வர்றதாலும் வரலாம், பெரும்பான்மை பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இனிய மார்க்கம் நிகழ்ச்சியும் இந்த தலைப்புல நம்ம நடத்தணும். பெண்ணுரிமை போற்றும் இஸ்லாம் என்ற விஷயத்தில் நடத்தணும். இதற்காக ஒரு புத்தகமும் தலைமையில இருக்கிறது. இந்த ஹிஜாப் சம்பந்தமா, பலதார மனங்கள் சம்பந்தமா எதையெல்லாம் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறதோ அதன் வாதங்களுக்கு எல்லாம் பதில் கொடுத்து புத்தகம் வச்சிருக்கோம். இந்த புத்தகத்தை தாவாவுக்கு பயன்படுத்தி கொள்றது. அப்ப இத நம்ம ஜூலை மாசத்துடைய அஜெண்டாவில் நினைவில் வச்சுக்கிறீங்க. அதுக்கடுத்து ஆகஸ்ட் மாசம் பொறுத்த வரைக்கும் இந்த பித்அத் மேலோங்கக்கூடிய மாதம். மௌலூது மீலாது எல்லாம் வருதா இல்லையா? அதெல்லாம் அதிகமா செய்யக்கூடிய ஒரு காலமா அந்த சூழ்நிலைகள் வருகிறது. ஒவ்வொரு மாசம் பார்த்துதான் முடிவு பண்ணி இருக்கிறோம். இந்த மாசத்துல அதிகமா பணிகள் செய்ய முடியாது, அதனால் வெளியரங்கு செய்ய முடியாததுனால உள்ளரங்கு எதெல்லாம் செய்ய முடியுமோ எதெல்லாம் வாய்ப்பு இருக்கும் அதை வச்சுதான் அண்ணலாருக்கு ஆட்சி முறைன்னு எடுத்தது. ஆகஸ்ட் மாசத்துல மீலாது பெரிய அளவுக்கு நடக்கும். மௌலது ஓதக்கூடியது பல இடத்துல நடக்கிறது. எந்த அளவுக்கு நடக்குதுன்னு கேட்டா, சுன்னத் ஜமாத்துல இருந்து நான் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா, சுற்றறிக்கை அனுப்புறாங்க. இதை நீங்க எல்லா கிளையிலையும் நீங்க நடத்துங்க என்று சுற்றறிக்கை அனுப்பப்பட்டு அங்க நடத்தாத நபர்கள் இருப்பார்களே, ஆனால் நீங்க நபர்களை மாத்துங்க என்று நபர்களை மாற்றக்கூடிய அளவுக்கு நடக்குது. கோயம்புத்தூர்ல சில இளைஞர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல பெண்களுக்கு அலோட் பண்ணிட்டாங்க தொழுகிறது. சுற்றறிக்கை அனுப்புறாங்க சுன்னத் ஜமாத்ல சுற்றறிக்கை அனுப்புறாங்க. இது எப்படி செய்யலாம், இத புதிய இளைஞர்கள் ஆர்வ கோளாறுல இது போன்ற காரியத்தை செய்து விடுகிறார்கள். எது பெண்களை பள்ளிவாசல விட்டது. இப்படி எல்லாம் தொழுகிறதுக்கு எப்படி அவங்கள விடலாம், அனுமதியே கிடையாது பெண்கள் உள்ள வர்றதுக்கு என்று சொல்லி சுற்றறிக்கையை கோவையில் இருக்கக்கூடிய சுன்னத் ஜமாத் பள்ளிக்கு அவங்களுடைய தலைமையில இருந்து ஒரு சுற்றறிக்கை அனுப்புறாங்க. அப்போ அவங்க என்ன செய்யறாங்க கேட்டா, மக்கள் திருந்திக்கிட்டு வந்தாலும் கூட பெண்கள் பள்ளிவாசல் வருவதை நீங்கள் ஆண்கள் என்ன செய்யாதீங்க, தடுக்காதீங்க. ஹதீஸ் இருக்கு. பெண்கள் ஆண்கள் இடத்துல அனுமதி கேட்டால் என்ன செய்யக்கூடாது, தடுக்க கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க.
அப்ப இது மக்கள் மத்தியில பெரிய அளவுக்கு போகுது. பெருநாள்ல வர்றாங்க, ஜும்மாவுல வர்றாங்க, பெண்கள் பயானுக்கு வர்றாங்க, பள்ளிவாசலுக்கு வரக்கூடியதெல்லாம் கூட்டம் அலமோதுது. இப்போ பல இடங்கள்ல திடல் போட்டோ எல்லாம் பாக்குறோமா இல்லையா? இது சுன்னத் ஜமாத் வரைக்கும் தாக்கம் ஏற்படுது. அவங்க அலோடு பண்றாங்க, தலைமை விட மாட்டேங்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ இப்போ மௌலுது, தர்கா வழிபாடு, உருஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஒரு வருஷம் 2 வருஷமா திருப்பி அப்படியே சூடு பிடிச்சி அதிகமாகிற மாதிரி பல மாவட்டங்கள் நீங்க பார்த்திருக்கலாம். என்ன கேட்டா, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வந்தரை பிடிச்சு இதை நடத்தியே தீர வேண்டும் என்று இந்த போன்ற ஆலிம்கள், இந்த போன்ற சுன்னத் ஜமாத்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் பிடிச்சு அந்த வசூல் செஞ்சு அங்க யாரெல்லாம் வந்து அந்த சப்போர்ட்டா இருப்பானோ அந்த மாதிரி சில 4 பேரை வச்சு அது மிகப்பெரிய ஒரு ஆரவாரமாக செய்யக்கூடிய நிகழ்வை நம்ம பார்க்க முடியுது. போய் கலந்துக்கிறவனுக்கு நம்பிக்கை இருக்கான்றதுலாம் அது 2வது பட்சம். பெரிய அளவுக்கு நடத்துறாங்க. மீலாதும் சரி, மௌலூதும் சரி, இந்த தர்கா வழிபாடு சரி, உருசும் சரி, கந்தூரும் சரி, மிகப்பெரிய அளவுல ஏர்வாடியில, நாகூர்ல, தஞ்சையில, திருவாரூர்ல எல்லாம் கடந்த ஆண்டுகள் நீங்கள் பார்த்திருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளவு அதிகமான அளவுல செஞ்சாங்க. இங்க இருந்து நடந்துச்சா? இங்க நடந்துச்சா இல்லையா? அப்ப இதெல்லாம் நீங்க எடுத்து பாருங்க. இவர்கள் தலைமையினுடைய உத்தரவின் அடிப்படையில் அது செய்து வர்றாங்க. இது எப்ப மாறும்? பாமர மக்கள் நம்ம எந்த அளவுக்கு வென்று எடுக்கிறோமோ அப்போதான் அது மாறும். மெஜாரிட்டி அவங்க வரணும். செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடியவர்கள் மெஜாரிட்டியா வந்தால் தானாக என்ன செய்து விடும்? அந்த ஊர்ல தர்கா வழிபாடு போன்ற, மௌலூது போன்ற, மீலாது போன்ற காரியங்கள்லாம் தடைப்படக்கூடியதா மாறும். அந்த பெரும்பான்மை வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொருத்தரா இங்க நம்ம தாவா பணி மூலமா கொண்டு வர்றதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எப்படி கணவனை விட்டு மனைவியை பிரிச்சாங்களோ, மனைவியை விட்டு கணவனை பிரிச்சாங்களோ, தகப்பனை விட்டு பிள்ளைய விட்டு தகப்பனை எப்படி எல்லாம் பிரிச்சு ஒன்னொன்னா எடுத்து வெளியே வந்தாங்களோ, அதுதான் மக்கா வெற்றியின் பொழுது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமா ஆச்சு. இதுதான் நாம் தாவா பணி மூலமாகத்தான் இதை மாற்றம் செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். அப்ப இதுல பிதஅத் செய்யக்கூடியவர்களா இருக்கிறதுனால் இந்த ஆகஸ்ட் மாசத்துல நபி வழி நடந்தால் நரகம் இல்லை என்ற தலைப்புல ஒரு மாசம் முழுக்க பிதஅத்துக்கு எதிரான பிரச்சாரம், மௌலூதுக்கு எதிராக, மீலாதுக்கு எதிரான பிரச்சாரம் பம்பரமாக நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அவர்கள் எப்போது அந்த காரியத்தை இணை வைப்பு செய்கிறார்களோ, மௌலூதை ஓதுகிறார்களோ, மீலாதை கொண்டாடுகிறார்களோ, அந்த நேரத்தில் அது இணை வைப்பு என்ற விஷயத்தை மக்கள் மத்தியில தாவாவா கொண்டு செல்றது. எப்படி எல்லாம்? அதுல அனைத்து வகையான பிரச்சாரம் செய்யலாம். இதுல இது செய்யுங்கலாம் இல்ல, எதையெல்லாம் உங்களால் செய்ய முடியுமோ அனைத்து விதமான பிரச்சாரம் செய்யுங்கன்றது 1வது. 2வது என்னன்னு கேட்டா, சுபான மௌலூது மற்றும் மொய்தீன் மௌலூது சம்பந்தமாக அதிகமான பிரச்சாரம் சரி, இதான் அதிகமா ஓதுறாங்க. மொய்தீன் மௌலூது ஓதுறாங்க, சுபான மௌலூது ஓதுறாங்க. யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும் என்பது பெரிய அளவுக்கு உண்டான மாவட்டங்கள்ல இது இருக்கிறது. அப்ப இது 2 மௌலூதுகளுக்கு எதிராக பேசுறது 2வது. 3வது, பட்டிமன்றங்கள் மிகப்பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. பல மாநாடு நம்ம நடத்தணுமா இல்லையா? அந்த மாநாட்டுல இந்த பட்டிமன்றங்கள் அவங்க அளவுக்கு தாக்கம் ஏற்பட்டு, எந்த அளவுக்கு தாக்கம் ஏற்பட்டுச்சுன்னா, சுன்னத் ஜமாத் ஜமாலியை உட்கார வச்சுக்கிட்டு ஒரு பட்டிமன்றம் நடத்துறாங்க. அவங்க வரைக்கும் போய் சேர்ந்திருக்காது. ஜமாலி இந்த பக்கம் உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் 3 பேர், அந்த பக்கம் 3 பேரை வைத்து வந்து அவங்க பட்டிமன்றம் நடத்துறாங்க. மக்கள் கிட்ட அவ்வளவு இலகுவா என்ன செய்யுதுன்னு கேட்டா, நம்ம எந்த கருத்தை நினைக்கிறோமோ அது பட்டிமன்றத்தின் வாயிலாக இலகுவா போய் சேர்ந்துருது. அப்ப அதனால பட்டிமன்றங்கள், மௌலூது அந்த தலைப்பு வைத்துக் கொண்டு அந்த பட்டிமன்றத்தின் மூலமாக மக்கள் கிட்ட கருத்தை கொண்டு போகக்கூடிய முறை மூலமாக தாவா பணிகளை கொண்டு போகலாம் என்று 3வது நம்ம ஆலோசனையாக இதை முடிவெடுத்திருக்கின்றோம். 4வது என்னன்னு கேட்டா, இது தலைமை நம்ம வெளியிடுவோம். எதிரிகள் இந்த மௌலூது ஓதலான்றதுக்கு நிறைய ஆதாரங்கள் வைக்கிறாங்க. மௌலூது ஓதலான்றதுக்கு ஆதாரங்கள் வைக்கிறாங்க. இது அப்துல் ரஹ்மான் ஃபிர்தௌசி பல மேடைகள்ல உங்களுக்கு பதில் கொடுத்திருப்பார். ஒவ்வொரு மேடையிலையும் மௌலூது ஓதுறதுக்கு எப்படிலாம் ஒரு ஆதாரம் வைக்கிறாங்க, ஒவ்வொன்றும் ஒரு உடைச்சு பேசுவார். அப்போ ஒண்ணுமே இருக்காது, ஒன்னும் ஆதாரம் இருக்காது. அந்த மாதிரி பலவீனமான கருத்துக்கள்லாம் எடுத்து வைப்பாங்க. அதுக்கு பதில் தலைமை ரீதியாக வீடியோவா நம்ம கலந்துரையாடல் மாதிரி வீடியோவா வெளியிடுவோம். அதையும் வைத்துக்கொண்டு மக்கள் மத்தியில என்ன செய்யலாம்? எல்லா வாதங்களுக்கும் பதிலை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரியத்தை செய்யணும். இது 4வது. 5வது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை ஏமா மௌலூது ஓதுறீங்கன்னு கேட்டா, ஏமா மீலாது கொண்டாடுறீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? நாங்க ரசூலாவை நேசிக்கிறோம், ரசூலாவை விரும்புறோம், அதனுடைய வெளிப்பாடுதான் மௌலூது ஓதுறோம், அந்த வெளிப்பாடுதான் மீலாது கொண்டாடுறோம்னு சொல்றாங்கல்ல. அப்ப நேசம்னா என்ன? அதை விளக்கணுமா இல்லையாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி மேல இருக்கக்கூடிய நேசம்னா மௌலூது ஓதுவதில்லை நேசம், மீலாது கொண்டாடுவதில்லை நேசம். அவர்கள் உண்மையான நேசம் எது என்று சொன்னால்
பின்பற்றது என்று சொல்லி நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி ஆதாரங்கள் எல்லாம் நம்ம வீடியோ வடிவத்துல மக்கள் மத்தியில எதையெல்லாம் நம்ம உயிருக்கு மேலாக நேசிச்சு வாழ்க்கையை கடைப்பிடிக்க, தாடி வைக்கிறோமா, இது உயிருக்கு மேலான நேசம். வட்டி வாங்காம இருக்கிறோமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசம். வரதட்சணை வாங்காம இருக்கிறோமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசம். பெற்றோரை மனம் கோணாமல் நம்ம நடக்கிறோமா, பெற்றோரை துன்புறுத்தாம இருக்கிறோமா, நம்ம ரசூலுல்லாஹ் மேல வச்ச நேசம். இதான் நேசமே தவிர மௌலூது ஓதுவதில் நேசத்துல வெளிப்பாடு. இது போன்ற நிறைய கருத்துக்கள் இருக்குங்க. அப்ப இது போன்ற கருத்துக்கள்லாம் வீடியோவாக கிளிப்பிங்ஸாக எடுத்து மௌலூது ஓதக்கூடிய நபர்களுக்கு நம்ம ஷேர் செய்யணும். இதன் மூலமா தாவாவை ஏற்படுத்த செய்யக்கூடிய இந்த காரியங்கள் செய்யணும். இது 5வது. 6வது, மாநிலம் முழுவதுமாக தமிழ்நாட்டுல பாண்டிச்சேரி சேர்த்து 1000 தெருமுனை கூட்டங்கள் இந்த மாசத்தில் நடத்துவது நம்ம முடிவு எடுத்திருக்கோம். இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? சொல்லுங்க, சொல்ல மாட்டேங்கிறீங்களே. 1000 கூட்டங்கள் இந்த மௌலூது மீலாதுக்கு எதிராக நம்ம நடத்த முடிவெடுத்திருக்கிறோம். இது 6வது ஒரு விஷயம். 7வது, மௌலூது பற்றிய புத்தகத்தை, சுமான மௌலூதுக்கு எதிரான புத்தகம் நம்ம எழுதி இருக்கிறோம். மொய்தீன் மௌலூதுக்கு எதிரான புத்தகங்கள் இருக்கிறது. இதை மாற்று கருத்தவர்களுக்கு கொடுக்கறது நோட்டீஸ் வடிவத்தில் நம்ம கொடுப்போம், புத்தக வடிவத்தில் நம்ம கொடுப்போம். இதையும் தாவாவுக்கு பயன்படுத்தி கொள்ளணும். இது 7வது. பிதாத் சம்பந்தமா நிறைய எச்சரிக்கைகள்லாம் இருக்கு, அதை சொன்ன நேரம் இல்லை. அப்ப பிதாத் என்பது நரகத்துல சேர்க்கக்கூடிய காரியம். இப்போ இணை வைப்புக்கு அடுத்ததாக ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம் எதுவென்றால் பிதாத்து தான். அப்ப அதுக்கு எதிரான பிரச்சாரங்கள் நம்ம ஆகஸ்ட் மாசத்துல செய்யணும். அதுக்கு அடுத்து என்ன, செப்டம்பர் மாசம் இது முக்கியமான ஒரு அஜெண்டா. நம்ம கடந்த சொன்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அஜெண்டால எடுத்தோமே, இந்த இளைஞர்களை பத்தி எடுத்தோமா இல்லையாங்க, அதே அஜெண்டாவை நாம் மீண்டும் எடுத்திருக்கிறோம். அது முக்கியமான ஒரு தேவை இருக்கிற காரணத்தினால். என்னது, இறை தூதர் வழியில் இளைஞர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியில, இறை தூதருடைய வழியில நம்ம இளைஞர்கள் என்ற தலைப்புல நிறைய விஷயங்கள் உள்ள சேர்த்திருக்கிறோம். முதலாவது, அனைத்து கிளைகளையும் மரக்கன்றுகளை நடுவது. மரம் நடுவது பத்தி இஸ்லாம் ரொம்ப ஆர்வம் ஊட்டுது. நீ ஒரு கையில ஒரு மரக்கிளை வச்சிருக்கிற, அதை நடப்போற, மறுமை வந்துருச்சு, அதை நடாம நீ கையை எடுத்துறாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நட்டுட்டு தான் என்ன செய்யணும், நீ விலகணும் என்ற அளவுக்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நீங்க ஒரு விதையை நடுறீங்க, அதன் மூலமா செடியாக மரமாக விளைஞ்சு அதன் மூலமாக பழங்கள்லாம் வெளியே வருது, கதிர்கள்லாம் வெளியே வருது. இது ஒரு விலங்கினம் சாப்பிட்டாலும் சரி, ஒரு மனிதன் அதிலிருந்து சாப்பிட்டாலும் சரி, நட்டவருக்கு தர்மம் ஏற்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மரம் நடுவதை பற்றி இஸ்லாம் அவ்வளவு ஆர்வம் ஊட்டுகிறது. அப்ப மரம் நடக்கூடிய அந்த காரியத்தை இவன் பேசுறான், மாட்டு மருத்துவம் அதில் ஆர்வம் ஊட்டி பேசுறான், மரம் நடுவோம்னு பேசுறான், அப்துல் கலாம் போன்றவர்கள் பேசுறதெல்லாம் எடுத்து இவன் மேற்கோள் காட்டுறான். இஸ்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அது கூறி இருக்கிறது மரம் நடுவதை பற்றி. அந்த மரம் நடக்கூடிய காரியத்தை நாம் அதிகமாக செய்யணும். இதுல இளைஞர்களை வைத்துக் கொண்டு முக்கியமா செய்யறது, இதுல தனியா போய் யாருக்கு தெரியாம கண்டிப்பா செஞ்சிடாதீங்க. அதிகாரிகளை வர வைக்கக்கூடிய காரியத்துக்கு மாவட்டத்துக்கு நம்ம வழிகாட்டுதல் கொடுப்போம். அந்த வழிகாட்டுதல் என்ன என்று கேட்டுவிட்டு ஒவ்வொரு கிளையும் அதிகாரிகளை வரவழைத்து இந்த கீழே மரக்கன்றை நடக்கக்கூடிய காரியத்தை செய்யறது. அதுக்கடுத்து என்ன, பீடி, சிகரெட், மது, போதை போன்ற விஷயங்களுக்கு எதிராக பிரச்சாரங்களை ஒவ்வொரு தெருவாக, வீதி வீதியாக, பஸ் ஸ்டாண்டாக போய் இந்த போதைகளுக்கு எதிராக, பீடி சிகரெட் எதிராக, பான் பராக், ஹான்ஸ் போன்றதுக்கு எதிராக போய் அங்க போய் நின்று பேசுறது, நோட்டீஸ் கொடுக்கிறது, பிரச்சாரங்கள் செய்யக்கூடிய காரியத்தை இந்த அஜெண்டாவுல செய்யணும். 2. 3வது, பேரணிகள் போறது. கடந்த இதுல நம்ம பேரணி போனோமே, அந்த பதாகைகளை ஏந்தி கொண்டு, பதாகையில சின்ன சின்ன குழந்தைகளை கையில பதாகையை கொடுத்து, அந்த பதாகையில எழுதப்பட்ட வாசகம் எல்லாம் இருக்கு பாருங்க, அது எல்லாம் மீடியாவுல வரக்கூடிய அளவுக்கு ஒரு குழந்தையோட அந்த பதாகை இருக்கு பாருங்க, அளவு அருமையான கருத்துக்கெல்லாம் இருக்கக்கூடிய பதாகையை மீடியால எடுத்து போடுறான். அருமையான கருத்துக்கள் மக்கள் மத்தியில போகுது, செய்தித்தாள்கள் வருகிறது, மீடியால வருகிறது. அப்போ இது போன்ற பேரணிகள்லாம் மிகப்பெரிய ஒரு தாக்கம் ஏற்படுகிறது. ஆகவே பேரணிகள் இந்த அஜெண்டாவுல இன்ஷா அல்லாஹ் நம்ம செய்ய இருக்கின்றோம். அதுக்கு அடுத்ததாக தனிநபர் தாவா, இளைஞர்களை இலக்காக வச்சு தனிநபர் தாவா செய்யக்கூடிய காரியத்தை நாம் அதிகமாக இதுல நாம் செய்ய வேண்டும். அதே போல இளம் பெண்களா இருக்காங்க பாருங்க, இவர்கள் ஹிஜாபினுடைய முக்கியத்துவம் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. ஹிஜாப் போடுறாங்க, தலையில துணி இல்லாம இருக்கிறாங்க, தாவணி இல்லாம இருக்கிறாங்க, ஹிஜாபே போடாம தெரியக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அப்ப ஹிஜாப் பற்றிய விழிப்புணர்வு இந்த பெண்களுக்கு, முஸ்லிம் பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது.
அதே மாதிரி முஸ்லிம் பெண்களா இருக்கட்டும், முஸ்லிம் ஆண்களா இருக்கட்டும், இளைஞர்களா இருக்கட்டும், இவங்க எல்லாம் இப்ப சமீப நாட்களை நீங்க பார்த்திருக்கலாம், விஜய்க்கு பின்னாடி அவ்வளவு கூட்டமா போறாங்க. விஜய்க்கு பின்னாடி போய் குதிக்கிறது என்ன, ஆடுறது என்ன, அவரை பார்க்கறது ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் மாதிரி நினைச்சு ஏங்கக்கூடியவர்களாக வீடியோக்கெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. என் கணவரை விட எனக்கு அவர் தான் ரொம்ப பிடிக்கும்னு பேட்டி கொடுக்குது அந்த அம்மா. இந்த அளவுக்கெல்லாம் திருமணமான பெண்கள், இளைய வயது பெண்கள், இளைய வயது ஆண்கள், நம்ம பிள்ளையும் இளைய வயதுல உள்ளவனா வரப்போகிறான் அல்லது இருக்கின்றான். அப்ப அல்ல அவர் அந்த சிந்தனையை விட்டு நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பிரச்சாரத்தை நாம் செய்தால்தான் நம்ம பிள்ளைகளை நாம் காப்பாற்ற முடியும் என்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறீங்க. இதுல இது போன்ற இளைஞர்கள் தவறான பாதையில போயிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி ஐபிஎல் கிரிக்கெட்ல ஒரு போதை, தொழுக்கு எல்லாம் மறந்து எல்லாத்தையும் மறந்து கிரிக்கெட்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான். எந்த கடமையான காரியம் செய்யறது கிடையாது. அப்ப இது போன்ற போதையிலிருந்து வெளியே வரணும். மது போதையும் ஒரு போதை தான், கிரிக்கெட் வீடியோ கேம் போன்றதும் ஒரு போதை தான். அப்ப அந்த போதை போன்ற விஷயங்கள்ல வெளியே வந்து ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான சிந்தனை கொண்டவர்களாக இளைஞர்களை பிரச்சாரம் செய்து பக்குவப்படுத்தி தர்பியா மூலமாக நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக உருவாக்கக்கூடிய ஒரு பிரச்சாரத்தை இந்த செப்டம்பர் மாசத்துல நம்ம செய்யணும். பெண்களுக்கு இந்த ஹிஜாப் சம்பந்தமான விஷயங்கள் 5 என்பது தெரிஞ்சுக்கிறங்க. அக்டோபர் மாசத்துல சமூக தீமைகள் இருக்கு பாருங்க, வட்டி, வரதட்சணை, விபச்சாரம், இந்த ஓரினை சேர்க்கை இருக்கு பாருங்க, இது நிறைய பரவிட்டு வருதுங்க. விபச்சாரம் பெருகி கொண்டு வருகிறது. இந்த எல்ஜிபிடிக்யூன்னு ஒருத்தன் சொல்றாங்க பாருங்க, ஆண் ஆண் கூட கல்யாணம் பண்றது, பெண் பொம்பளையோட சுத்துறது, மானக்கேடான காரியம். எந்த ஒரு அறிவுள்ளவங்க கூட ஏத்துக்க மாட்டான். மேலை நாட்டில இருந்து கத்துக்கொண்டு வந்து சென்னையில பேரணி போறான். எந்த அளவுக்கு உருவெடுத்து விட்டாங்க. ஒரு எம்பியா எம்எல்ஏ முத்துப்பாண்டியன் இருப்பாங்களே, அவங்க கொடி அசைச்சு என்ன செய்யறாங்க, அந்த பேரணியை ஊக்குவிக்கிறாங்க. இந்த ஓரிடை சேர்க்கையாளர்கள் இருக்காங்களே, இந்த அசிங்கம் பிடிச்ச அவமானம் பிடிச்ச அசிங்கமான காரியம் செய்யக்கூடியவர்களுக்கு பேரணி போறதுக்கு இவர்கள் தூண்டி விடக்கூடியதை பார்க்கிறோம். அப்ப இந்த ஓரினை சேர்க்கைக்கு எதிராக பேச வேண்டி இருக்கிறது, விபச்சாரத்துக்கு எதிராக பேச வேண்டி இருக்கிறது, வட்டிக்கு எதிராக பேச வேண்டி இருக்கிறது, வரதட்சணை பிரச்சாரம் நம்ம கிட்ட குறைஞ்சா போயிடுச்சு. நம்ம ஷிர்க்கு பத்தி அதிகமா பேசுறது இல்ல, நம்ம வரதட்சணை பத்தி அதிகமா பேசுறது இல்லைங்க. இதெல்லாம் ஆரம்ப கட்டத்தில் நம்ம நிறைய பேசிக்கிட்டு வந்தோம். ஒவ்வொரு மேடையிலையும் ஷிர்க்குக்கு எதிராக ஒரு தலைப்பு இருக்கும், வரதட்சணைக்கு எதிராக ஒரு தலைப்பு வச்சு ஒவ்வொரு இடங்களையும் பேசிட்டு வந்தோம். குறைஞ்சிருக்கு. இப்போ வரதட்சணைக்கு எதிராக, வட்டிக்கு எதிராக, மது ஒழிப்புக்கு எதிராக, இது போன்ற எல்ஜிபிடிக்கு எதிராக, ஓரினை சேர்க்கைக்கு எதிராக, விபச்சாரத்துக்கு எதிராக இது போன்ற பிரச்சாரங்களை செய்யறதெல்லாம் இந்த சமூக தீமைகளுக்கு தீர்வு கண்ட நபிகளார் என்ற தலைப்புல அக்டோபர் மாசத்துல வச்சிருக்கோம். இதுல பதாகை வழியாக விழிப்புணர்வு பிரச்சாரங்கள், சமூக ஊடகங்கள் ரீல்ஸ் தவறாக கையாளப்படுவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து பிரச்சாரம். இந்த ரீல்ஸ் வச்சுக்கிட்டு சமூக வலைதளத்தை வச்சுக்கிட்டு எப்படி எல்லாம் ஆபாசத்தை பரப்புறாங்க, அசிங்கத்தை பரப்புறாங்க, தவறாக பரப்புறாங்கன்னு சொல்லி அது எல்லாம் இதுல கவர் ஆகிற மாதிரி எல்லா பிரச்சாரங்களையும் செய்யக்கூடிய விதமாக அக்டோபர் மாசம் வச்சிருக்கிறோம். நவம்பர் மாசம் அதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களுடைய வரலாறு அறிவோம் என்ற தலைப்பு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹுடைய வரலாறு அறிவோம் என்ற தலைப்பு வச்சுக்கிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய வரலாறை எல்லா சமூகத்திலையும் கொண்டு போறது, முஸ்லிம் அல்ல குறிப்பா முஸ்லிம் அல்லாதவர்களை கொண்டு செல்றது. முஸ்லிம்கள்ல தெரியாம இருப்பாங்க பாருங்க ரசூலுல்லாஹுடைய வரலாறு, அவங்க கிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய வரலாறு கொண்டு போகக்கூடிய எடுத்திருக்கிறோம். அதுல முதலாவது நம்ம புத்தகம் ஒன்று எழுதியிருக்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவருடைய வாழ்க்கை வரலாறுன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறோம். அந்த புத்தகத்தை முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி கொடுத்துருது. நவம்பர் மாசம் சொன்னா நவம்பருக்கு 2 மாசம் முன்னாடி என்னது, செப்டம்பர் மாசமே இந்த நூலை கொடுத்துடணும். கொடுத்துட்டு முஸ்லிம் அல்லாதவர்கள் முஸ்லிம்களுக்கு, அதாவது இது முஸ்லிம்களுக்கு அடுத்தது முஸ்லிம் அல்லாத சொல்றேன், இது முஸ்லிம்களுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடியே கொடுத்து அதுல இருந்து தேர்வு எழுதக்கூடியவர்கள் அவங்கள ஆக்குறது. அதன் மூலமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய வரலாறு முஸ்லிம்கள் மத்தியில, பாமர மக்கள் மத்தியில, சுன்னத் ஜமாத்துல வேற வேற இயக்கத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு ரசூலுல்லாஹுடைய வரலாறுனா என்னன்னு போயிடும். 2வது என்னன்னு கேட்டா, பிற மதத்தவர்கள் ரசூலுல்லாஹுடைய வரலாறு போணுமா இல்லையா, பிற மதத்தவர்களுக்கு அவங்களுக்கு என் பார்வையின் நபிகள் நாயகம்னு ஒரு தலைப்புல கட்டுரை எழுதணும். எல்லா கட்டுரையும் வாங்கி அதுல போட்டி வச்சு சிறப்பான கட்டுரைக்கு பரிசு தரப்படும், 1, 2, 3 என்ற போட்டு 1வது பரிசு, 2வது பரிசு, 3வது பரிசு தரப்படும் சொல்லி பேனர்களை வச்சா பிற மதத்தவர்கள்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு வரலாறுகளை என் பார்வையில் நபிகள் நாயகம் என்ற விஷயத்தை கட்டுரை எழுதுவாங்க. இதனுடைய வாய்ப்பு நிறைய இருக்கின்றது. 3வது
பரிசுகள் வழங்கக்கூடிய இதுல சின்ன சின்ன பரிசுகள் கொடுத்துடக்கூடாது. ஒரு உயர்ந்த தரமான ஒரு பரிசுகளை வச்சுதான் இதை செய்யும் பொழுது அதுல நிறைய பேர் போட்டி போடக்கூடியவர்களா வருவாங்க. நிறைய பேருக்கு இந்த மார்க்கத்துடைய கருத்து ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு போகும் என்பதை நாம் கவனத்துல கொள்ளணும். அதே மாதிரி பிற மதத்தை சார்ந்த பிரபலங்கள் சிறப்பு பேட்டி, பிரபலமா யார் இருக்காங்களோ அவங்களாம் சந்திச்சு ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறுலாம் அவங்களுடைய பேட்டியா வாங்கி வெளியிடுறது, எல்லாம் தலைமை ரீதியா நாங்க வெளியிடுவோம். இதை நீங்க பரப்பக்கூடிய காரியத்தை செய்யறது, இது எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு மூலமாக செய்யறது. அவர் மக்தப் மதரசா மாணவர்கள் இருப்பாங்க பாருங்க, சிறுவர்கள் சிறுமியர்கள், இவர்களை வைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹ் பத்தி உனக்கு என்ன தெரியும்னு கேட்கறது. ஆசிரியர்கள் கேட்கணும், அவங்க பிள்ளைங்க பதில் சொல்லணும். அந்த சின்ன சின்ன பிள்ளைங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு சொல்லுவாங்கல்ல, ரசூலுல்லாஹ் பத்தி நீ என்ன நினைச்சிருக்கன்னு நான் கேட்கும் பொழுது அவங்க பதில் சொல்லுவாங்களா இல்லையாங்க? ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா பதில் சொல்லுவாங்க பாருங்க. இதெல்லாம் வீடியோ கிளிப்பிங்ஸா நீங்க எடுத்து அனுப்பும் பொழுது தலைமை ரீதியாக அதை வெளியிடக்கூடியவனா நம்ம இருப்போம். அதை எடுத்து நீங்க என்ன செய்யலாம், பகிரலாம். சின்ன பிள்ளைகள் பேசுவது நிறைய பேர் பார்ப்பாங்க. சின்ன சின்ன பிள்ளைகள் பேசக்கூடிய கருத்துக்கள் மிகப்பெரிய அளவுல பரவும். அது ஒரு தாவா களமாக மாறுறதுனால இப்படி எல்லாம் தாவாவை கொண்டு போறதுக்கு நம்ம எடுத்திருக்கிறோம். இது நீங்க செய்ய வேண்டிய மாசம் நவம்பர் மாசம். அதுக்கடுத்து டிசம்பர் மாசத்துல அண்ணலாருடைய ஆளுமைகள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய திறமை இருக்கு, ஆளுமை இருக்கு. அவங்க கிட்ட நீங்க குடும்ப ரீதியாக ஆளுமையை பார்த்தாலும் நிறைய கத்துக்கலாம். வியாபார ரீதியா ஆளுமைன்னு போனாலும் நிறைய கத்துக்கலாம். ஆட்சி ரீதியான ஆளுமைன்னு போனாலும் நிறைய கத்துக்கலாம். அவங்களுடைய ஆளுமை அவ்வளவு இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆளுமைன்னு இருக்கு, அவ்வளவு இருக்கு. அதனால அல்லாஹ் என்ன செய்றான், லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த நபி இடத்துல உங்களுக்கு அழகிய ரோல் மாடல் இருக்கிறது நல்லா சொல்றான் பாருங்க. ஒரு வார்த்தையில எல்லாம் முடிச்சிடறான். அப்போ அவங்களுடைய ஆளுமையில நம்ம நிர்வாக கட்டமைப்பு முக்கியமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்வாக கட்டமைப்பு